ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ சென்னும் சிச்சேவும் காமிக் ஷாப்பில் இருக்காங்க. டேய், படிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் என் மெங்கு கூட அந்த பொசிஷனில் நிற்கிற வரைக்கும் எதையும் படிக்கவே போகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வர வர உன் போக்கே சரி இல்லைடான்னு சென்னு சொல்லவும், இங்கே பாரு, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கு. நாளைக்கு நம்ம அந்த பழைய ஸ்கூலுக்கு போவோம். நீ அங்கே பேய் வேஷம் போட்டுக்கிட்டு மறைஞ்சு நின்றுக்கிட்டு லூமியாவை பயமுறுத்தணும். அவள் பயத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கட்டியெல்லாம் பிடிச்சிப்பா. அதுக்கப்புறத்துல இருந்து நான் தான் அவளோட ஹீரோன்னு சொல்ல, அதெல்லாம் சரிடா, லூமியா மாதிரி ஸ்பெஷல் கேர்ள் கோஸ்ட்டுக்கெல்லாம் பயப்படுவாளான்னு சொல்லி கேட்க அவனுக்கே கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்த நாள் ஸ்கூலில் லூமியாவும் சியாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஸ்கூல் மித்தை நம்ம உடைக்கிறோம், அப்படி எதுவுமே இல்லைன்னு நம்ம தான் நிரூபிச்சாகணும், ஜியாங்க நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, நீயும் சேர்றான்னு சொல்லிட்டு சென்னு சிச்சேவோட கையும் போட்டிருக்கான். அப்போ சென்னு என்னால் அன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்ல, ஏன் சென்னு பயமா இருக்கான்னு சொல்லி கேட்க, அப்போ உனக்கு பயம் இல்லையான்னு கேட்குறான். அஃப்கோர்ஸ் எனக்கெல்லாம் சுத்தமாக பயமே கிடையாது, இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களான்னு பேசிகிட்டு இருக்கேன். இவங்க இப்படி பேசுறது எல்லாத்தையும் அந்த டைஃபியை வந்து கேட்டுட்டு இருக்கா. எங்கள் கிளாஸ்லவே நைட்லேயும் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜியாங் வந்து கேட்க, இன்னைக்கு நைட்டு நான் பழைய ஸ்கூலுக்கு போக போகிறேன். அங்கே போய் பேய் இருக்கா இல்லையாங்கிறத நான் கிளியராக கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நீயும் என் கூட வரியான்னு கேட்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு போயிட்டான். இப்போ நைட்டு முன்னாடியே சிச்சேவும் சென்னும் பழைய ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. பயமுறுத்துறதுக்காக சென்னு பேய் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். லூமியாவும் சியாவும் வந்துட்டு அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பூட்டி இருக்கு, பின்னை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டு உள்ள போறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா சென் பின்னாடி வரான். ஏதோ ஒரு சவுண்டு கேட்க பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. சவுண்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் வருது, அங்க போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு மெல்லமா அங்க போறாங்க. சிச்சே சென்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுட்டா நாங்க அங்கதான் போறாங்க வந்துருன்னு சொல்லிட்டு. இப்போ அங்க போகும்போது வேணுன்னே லூமியாவை பயமுறுத்தி விட்டு அவ போனெல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதையே எடுத்துக்கிட்டு இப்போ மெல்லமா வந்தா இந்த ரூம்குள்ளதான் சத்தம் வருது. சரி எல்லாரும் ஒன்னாவே போவோம்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓப்பன் பண்ணா உள்ளவே இருக்கா. அவனை பார்த்து அலறிட்டு இருக்காங்க. இவன் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி இங்க வந்துட்டான். பேய் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவைஸ் எல்லாம் கையில கொண்டு வந்திருக்கான். ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சேங்க, அது டேப் ரெக்கார்டர்ல இருக்கு. இருந்தாலும் இன்னும் வேற யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண இந்த பக்கம் ஜியாங்க காட்டுறாங்க. அப்பா வந்து லூமியா இங்கே தானே படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, இவனும் போய் சொல்லிட்டு ஆமான்னு. வெதர் வேற சரியில்லை, மழை வர போதாமா, நான் ஆன்ட்டியை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன், இந்தாப்பா சாவி, படிச்சு முடிச்சுட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவனும் ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஃபோன் அங்கே விழுந்தது, எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு ஷூ கிடைக்குது, அது ரீசெண்டாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளை யாரோ பயமுறுத்த தான் ட்ரை பண்ணுறாங்கங்க. சியா எதையோ பார்த்துட்டு அலறிட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லாம் ஏதோ பிளட் மாதிரி இருக்கு. சென்னை லெக்சர் ரூமில் இருக்கான். ஸோ அங்கே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சையை கூப்பிட, ரூம் வேற பெருசாக இருக்கு இல்லையா, ஆளுக்கு ஒரு பக்கமாக அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. சென்னு உள்ள போந்துக்கிட்டான். பின்னாடியே விக்கியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவங்கள தொட்டிருப்போம் போல. நான் தொடாதுடின்னு சியா சொல்ல, நான் உன்னை தொடவே இல்லடிங்கிறா. அப்புறம் தான் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்ததும் ரெண்டு பேரும் அலறி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற இருக்கானே. ஸோ டக்குன்னு அவன் ஓடிட, அவனை துரத்திட்டு ஓடிட்டான். நீ வா போலான்னு சொல்லிட்டு சிச்சை இழுத்துட்டு ஓடிட்டான். யாருன்னு பார்த்தா சியாவை. நம்ம ஹீரோயின் அந்த லெக்சர் ரூம்லயே தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ என்ன எல்லாம் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ பயப்பட்டா. இந்த பக்கம் சிச்சை சியான்னு பார்க்காமையே வேகமா ஓடி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, என்ன ஒரு வார்த்தை கூட பேசலையே, அந்த அளவுக்கு பயத்துல இருக்கா போலன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி மேல சாச்சிட்டு இருக்கான். இங்க பாருமேங், நீயும் நானும் நருட்டோ அண்ட் சாஸ்கே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படியே விட்டுறக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இப்பவே பதில் சொல்லனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மாத்தி ஆளை கூட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு சியா கடுப்புல எழுந்திரிச்சிட்டு இருக்கா. அது சரி, என்னோட லூமியா எங்கேயாமா அப்படி சொல்லிட்டு கேட்க, நானாடா வந்தேன், நீ தானே என் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொட்டு பொட்டுன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தவங்க அலறி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு டாய்ஃபை தனியா வந்துட்டு இருக்கா. இதை கரெக்டா சென்னு பார்த்துட்டு அவகிட்ட போக பேய் வேஷம் போட்டிருக்கான்னு அலறி அடிச்சிட்டு இருக்கா. பிடிச்சி தள்ளி விட்டு ஓடிய போயிட்டா. அட நான் தான் நாயேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்க, இவனை கரெக்டாவே பார்த்துட்டு நில்லுடான்னு துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா ஜியாங் கால் பண்ணி லூமியாவும் கூட தான் இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க, ஆமா நாங்க எல்லாருமே பழைய ஸ்கூல்ல தான் இருக்கோம், ஆனா இப்போ எங்க போனேன்னு தெரியலன்னு சொல்ல, தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் அவளை தேடி கண்டுபிடிடாங்கிறான். இந்த பக்கம் நம்ம லூமியாவோ, டைஃபே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன்னு பயந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா தனியா. பார்த்தா நம்ம ஜியாங்குமே அதே பில்டிங்க்கு வந்துட்டான். அப்படி வந்ததுமே லூமியாவோட போன் இவனுக்கு கிடைச்சிருச்சு. அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டே வர யாரோ அழுகிற சவுண்டு கேக்குது. வந்து பார்த்தா டாய்ஃபே தான் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ இந்த இடத்துல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணால, அதுல இவனோட போட்டோ யூஸ் பண்ணிருக்க விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஃபேக்கா தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணல வெளியே. ரூமரை எல்லாம் நான் கண்டுட்டெல்லாம் இருக்க மாட்டேங்கிற மாதிரியும் சொல்ல, நான் தப்பு பண்ணது உண்மைதான்,
ஆனால் இங்கே உண்மையாகவே பேய் இருக்கு, என்னை தயவு செஞ்சு இப்படியே விட்டுட்டு போயிடாத, கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்க, நான் இங்கே லூமியாவை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவனுக்கு மனசு கேட்கல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க, கொஞ்சம் வா, இங்கே கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வேக்கு தான் கால் பண்ணியிருப்போம் போல கிளம்பிட்டான். இந்த பக்கம் சிச்சியாவும் சியாவும் எத்தனை நேரம் நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, வா போலான்னு கூப்பிட்டேன். இல்லை எனக்கெல்லாம் பயந்துலாம் போக முடியாது, நான் வரலங்கிறா. சரி கண்ணை மூடி என் கையை பிடிச்சிக்கிட்டு வா, நான் கூட்டிட்டு போறேங்க. இல்லை கண்ட சவுண்டெல்லாம் கேட்கும், நான் வரலங்கிறா. அப்போ காதையும் சேர்ந்து மூடிக்கிட்டு வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான் சேஃபா. எனக்கும் பயமா இருக்கல, கொஞ்சம் எதை தான் பேசிட்டு வாவேங்க. அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை கத்தி சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அங்கே இங்கன்னு சுத்தின நம்ம ஹீரோயினும் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள வர. அங்கதான் அந்த கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில யாரு தெரியுறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சர் பார்ட்னர் ஆக போறாங்கிறது தான் மித்து. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ தெரியறான். அப்ப டக்குன்னு ஒரு பாக்ஸ் இவன் மேல விழுக வர கரெக்டா ஜியாங் வந்து பிடிச்சி காப்பாத்திட்டான். ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆகல, இருந்தாலும் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க உனக்கு தெரிஞ்சுதான் இங்கெல்லாம் வந்து சுத்திட்டு இருக்கியா, இனிமேல் வெளியே வந்து அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சொல்ல என் அப்பா தான் உன்னை அனுப்பி வச்சாரா, நான் இங்க தான் வந்தேன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்ல அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, வா போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கமோ சென்னை இன்னும் துரத்துறது நிறுத்த மாட்டேங்கிறா. இந்த ஹீரோ சொன்னதுக்காக டைஃபைவையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே அவனை துரத்திக்கிட்டு போக, அதான் போகுதில்ல விட்டுருங்கிற மாதிரி இவ சொல்றா. உன்னை பயமுறுத்துச்சல, அது என்ன ஏதுன்னு பாத்தியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் பார்க்கலையாமா அவனை. இந்த பக்கம் சிச்சாவையும் சியாவையும் காட்டுறாங்க. அவளோட கண்ணை அவன் மூடிக்கிட்டு வந்துட்டு இருக்க, அவ கவுண்டிங்க போட்டே வந்துட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு வழியா வெளியவே வந்துட்டாங்க. இவ திரும்பி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன். உன் பின்னாடி அப்படின்னதும் பயந்து போய் அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ற விடுறன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக்கோட போயிடுச்சு சுச்சுவேஷன். ஸோ இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்தாச்சு. எதுக்காக நீ அங்கே போன, இனிமேல் தேவையில்லாமல் அதை ப்ரூஃப் பண்ணுறேன் இதை ப்ரூஃப் பண்ணுறேன்ட்டெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது சரியான்னு திட்டேன். நீ ஏன் அப்படி சொல்கிற, அந்த மித்தெல்லாம் உண்மைதான், நானும் எனக்கான டெஸ்டினியை பார்த்துட்டேன்னு சொல்ல அவ்வளோதான் சுச்சுவேஷனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அவன் அதை பற்றி ஒன்றுமே பேசல, அவளோட ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் டாய்ஃபே அவள் ஃபோனில் இருந்த ஜியாங்கோட ஃபோட்டோவை எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு, ஜியாங்கோட மனசு திறந்து தான் இருக்குது, ஆனால் அது லூமியாக்காக மட்டும்தான், அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ இந்த பக்கம் புக் ஷாப்பில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து நேற்று நைட் இவங்க ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். சென்னு பார்த்துட்டு அந்த பேய் வேஷம் போட்டுட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் பேய் வேஷம் போட்டு கூட நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்க பார்த்தியா, மஜா தான்டான்னு சொல்ல, டேய் நான் ரெக்கார்டே பண்ணலடான்னு சொல்கிறான். அப்போது நம்மளுக்கே தெரியாமல் யாராவது ரெக்கார்ட் பண்ணாங்களா என்னன்னு சிச்சே கேட்க, இல்லை நான் மொத்த பில்டிங்கையும் சர்ச் பண்ணிட்டேன், நம்மளை தவிர அங்கே யாருமே இல்லைன்னு சொல்ல, நம்ம போகும்போது கூட ஃப்ரண்ட் டோர் லாக் பண்ணிட்டு தானே போனோம், அப்போ இந்த வீடியோவை யார் ரெக்கார்ட் பண்ணுது, பேயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே குட்டி ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோவை ஊஞ்சல் உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு பயம். ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அவனோட அப்படியே பேச்சு கொடுத்து அவனோட பயத்தை மறக்க வைக்க அப்பா அவங்க 2 பேரும் அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்காரு. தென் இப்போ கட் பண்ணா நியூ இயர் வந்துடுச்சு. அதுக்காக ஹீரோயினோட பாட்டி தாத்தா வந்திருக்காங்க. மா நான் டாப் 100க்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு ப்ரைஸ் பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஜியாங்க்கு தான் கொடுப்பேன், அவன் இல்லாமல் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு அம்மா சொல்ல, உடனே தாத்தா வந்துட்டு படிப்பெல்லாம் 2ஆம் பட்சம் தான்ப்பா, மற்றதை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, பாட்டிமா வந்து படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஆனால் உங்கள் அம்மா மட்டும் என்னவா நல்லாவே படிக்க மாட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததால தான் பாரு இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கான்னு சொல்ல, ஏமானத்தை பறக்க விட்டுருவாங்க போலேன்னு சொல்லிட்டு அம்மா போய் மாமா கம்மன் இருங்கம்மா அப்படி சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அம்மா நீங்களும் என்ன போலதான் இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, உடனே தாத்தா வந்துட்டு நாங்கள் இருக்க வரைக்கும் லூமியா படிக்கவே கூடாது, போனதுக்கப்புறம் என்ன வேணா நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அம்மா ஜி அங்கே பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்க, இதோ கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு போய் தட்ட யாருமே வந்து ஓப்பன் பண்ணல, ஃபோன் பண்ணாலுமே எடுக்கல. இந்த பக்கம் பார்த்தா ஜியாங்கோட அப்பாவை கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அதனால பிடிச்சி வச்சு இப்போதான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு அப்பாவா இருந்துட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் பண்ணாதான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணா போலீஸ்கிட்டே சரக்கு இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜியாங் எவ்வளோ நல்ல பையன், அவனுக்கு அப்பாவா இருந்துட்டு ஏன் அவனுக்கு இப்படி தொல்லை கொடுக்குறேன்னு கேட்டா, நான் தான் அவனுக்கு அப்பன், அவன் ஒன்று என்ன வளர்க்கல, நான் தான் அவனை வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு திமிரா போய் நம்ம ஜியாங் கிட்டேயுமே காசு கேட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அம்மா கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப மோசம்னு சொல்ல, நான் அப்படி இருக்கிறதால தான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க, உன் அம்மா விட்டுட்டு போனதால தான் இந்த கேம்பிளிங் தொழிலுக்கே வந்தேன், ஆனால் உன்னை விட்டுட்டு போனவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுறியா, போய் தனியாக நீயே செலிப்ரேட் பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த கடுப்பில் வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கியூட்டாக வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு, எங்கே போயிட்டேன் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல, ஷாப்பிங் போயிட்டேன்னு சொல்லி போய் சொல்கிறான். ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவியான்னு கேட்டா, ஐயோ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைப்பா, பாரு 2 பண்ணு கூட புதுசாக தலையில் போட்டு வச்சிருக்கேன்னு கலாய்க்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன்னு தெரியுமா
என்ன இப்படி பேசுறேங்கிறா. இல்ல இது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா அதை செலிப்ரேஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இந்த பக்கம் அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய போனஸ் இன்னும் கொடுக்கல ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி விசாரிக்க, போனஸ் என்னமா போனஸ், மொத்தமாவே செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம், இன்னையோட வேலைக்கு வராதுன்ட்டாங்க. நியூ இயர் அன்னைக்கு வேலையும் போயிடுச்சா. இந்த பக்கம் அப்பா மீட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கை வலிக்கு அதை போட்டு தட்டிட்டு இருக்க. லூமியா இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் தெரியுமா, தட்டிப்பாருன்னு சொல்லிட்டு லூமியாவை சிக்க வச்சுட்டு அவரு ஜாலியா ஊஞ்சலாட போயிட்டாரு. கை வலிக்குது வாங்க அப்படின்னதும் அட ஃபன்னா இருக்குமா பண்ணுன்னு சொல்லிட்டு அவ தலையிலே கட்டி விட்டாரு. இந்த பக்கம் ஜியாங்கோ பாட்டி கூட சேர்ந்து அவங்க சொல்ல சமைச்சு பழகிட்டு இருக்கான். அடுத்த நைட் டின்னரும் எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா. ஹீரோயினோட அம்மா மட்டும் சோகமா இருக்காங்க. வேலை போயிடுச்சு இல்லையா, இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காம சிரிச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்றாங்க. தென் இப்போ லூமியா ஜியாங்கெல்லாம் மொட்டை மாடிக்கு வந்து அவ மத்தப்பெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ண அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். பேச மத்தப்ப அணைஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல விடு, இன்னொரு ஐட்டம் இருக்கு போய் உட்காருன்னு சொல்லிட்டு பாட்டிமா எனக்கு ரைஸ் வைன் கொண்டு வந்தாங்க, இந்தா நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாருன்னு கொடுக்க, படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒயின்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்றான். அட போட நான் குடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு அப்படியே கல்பா அடிக்க ஆரம்பிக்க, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டாங்க. எல்லாருமே மாத்தி விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த சிச்சை மட்டும் எதுக்காக என்னோட மெங் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறான். நாங்க மொட்டை மாடியில 5 ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டுருக்கோம்னு சொல்ல எனக்கு மூஞ்ச பார்க்க வேணாம், மெங் கிட்ட கூட நான் அவன் மூஞ்சியை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாப்பி நியூ இயர்னு இவனுக்கு மத்த 2 பேரும் சொன்னா நான் ஹாப்பியாவே இல்லைன்ட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பினா ஹீரோயினுக்கு போதை ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ காலை கட் பண்ணி விட்டு போதுவா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக பார்த்தா கரெக்டா இவனுக்கு ஒரு கால் வந்ததும் யாரு அந்த டாய் வேக்கிட்டு இருந்து கால் வருதான்னு கத்திட்டு இருக்கா. வேக்கிட்டு இருந்துதா கால் வருதுன்னு சொல்ல நீ யாரு காலுக்கும் ஆன்சர் பண்ணவே கூடாதுன்னு கட் பண்ணி விட்டுட்டா. டே உன்னோட ப்ரெஃபரன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல, படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், படிப்பை தவிர எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவேன் வீடியோ கேம் ஆடுவேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. சரி வா போல அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போக பார்க்க ஆமா நீ எதுக்காக 3 கீழே கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லவா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக பார்க்க திரும்பவும் அடம் பிடிச்சிக்கிட்டு எதுக்காக நீ 3 எனக்காக கீழே கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு கொடுக்கறதுக்காக தான் கீழே கொண்டு வந்தேன்னு சொல்றான். அப்போ உனக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அதை நீ சொன்னாதானே எனக்கு தெரியும், வெளியே சொன்னா மட்டும்தானே ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே மாட்டையாகிட்டா. இப்போ இவனோட வீட்டுக்கு வந்த ஹீரோ ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறான், அவங்க எடுக்கல. தென் தூங்க ஆரம்பிக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இவங்க 3 பேரும் ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு சரியாக வேலை இல்லை, ஸோ காசு இல்லாமல் நம்மளால் எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. மொத்தத்தையும் பேக் பண்ணிவிட்டு அம்மா அப்படியே கிளம்பிட அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். அப்போ அவங்களோட வாட்சை கழட்டி கொடுத்துட்டு அம்மா திரும்ப வருவேன், கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு அழுகாதப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. இவனும் அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டே பின்னாடி ஓடுறான். அப்படியே சீன் கட் ஆகி ஜியாங் கண்ணை முழிக்கிறான். விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் அம்மா காலே பண்ணுறாங்க. சாரிப்பா உன் தம்பியோட கொஞ்சம் பிஸியாக இருந்ததால என்னால் கவனிக்க முடியல ஃபோன் வந்ததை, எப்படிப்பா நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து என்ன உன் அம்மா கூட பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி சண்டை போட வர லூமியோட தாத்தா இடையில புந்துக்கிட்டு இந்த ஃபோன் கொஞ்சம் எனக்கு தெரில சொல்லித்தாப்பா அப்படி சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டாரு. அப்பா போனதுக்கு அப்புறமா அவனுக்காக காசு கூட கொடுக்குறாரு. தென் இப்போ பாட்டியும் தாத்தாவும் கிளம்பிட்டாங்க. படிப்பு வரலன்னா பரவாயில்ல, உனக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு வாழ்க்கையில, எதுக்கும் கவலைப்படக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு கார்ல ஏற கூடவே அம்மாவும் அப்பாவும் போறாங்க. 2 நாள்ல வந்துருவோம், நல்லா சேஃபா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தனியா இருக்க போறாளாச்சே, ஒரே சந்தோஷம் தான். நேரா ஒரு கடைக்கு போய் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சும்மா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் சிச்சேவோ நானும் எங்கோடு சேர்ந்து 5 ஒர்க்ஸ் வச்சு ரூஃப் டாப்ல செலிப்ரேட் பண்ணுன்ட்டு இருக்கான். என்னடா உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனையான்னு சொல்லி கடைக்காரரு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல ஒரு பொண்ணு வெதர் நல்லா இருக்குன்னு சொன்னா, வெதர் நல்லா இருக்குல்ல அப்ப டேட்டிங் போலான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா இதை டெஸ்ட் பண்றதுக்காகவே நம்ம சியா வந்து மாட்டேன், உனக்கு இதுல எந்த மாதிரி புக் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அவ சும்மா ரேண்டமா சொல்ல ஆமா உன்னை படிக்கிறதுக்கு புக் இருக்குமான்னு சொல்லி கேட்டதும் டே கம்பெனி போட அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருந்து மெசேஜ், வாங்க வீட்டில் பார்ட்டி பண்ணுவோம், நான் ஏகப்பட்ட ஃபுட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கூப்பிடேன். சென்னும் சியாவும் வர முடியாதுன்ட்டாங்க. அப்போ என்னோட மெங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு இதான் சரியான நேரம், நான் இதை யூஸ் பண்ணிக்க போறேன்னு இவன் முடிவெடுத்துட்டான். கட் பண்ணி நைட் கட்டுறாங்க. நல்ல மழை. வாங்கின மொத்த ஃபுட்டையும் இவ ஒருத்தியே சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா. இத்தனை சாப்பிட்டா என்ன ஆகும், பயங்கரமா வயிற்று வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டேப்லெட் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஜியாங் கால் பண்ணி கேட்க அவன் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்க்குறா. இவளுக்கு வயிற்று வலி மட்டும் இல்லை, பயங்கரமா கொதிக்குது ஃபீவர். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணா பயங்கர மழையா இருக்குப்பா வர முடியாதுன்ட்டாங்க. இவளை எப்படி இப்படியே விட முடியும்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு ஒரு கொடையும் எடுத்துக்கிட்டு வரான். ஆர்டிஃபிஷியல் கால் செட் பண்ணிருக்காங்க இல்லையா, இவ்வளோ வெயிட் எல்லாம் அவனால தூக்க முடியாது. என்னை விட்டு பரவாயில்ல நானே நடந்து வரேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறான். நீ இந்த கொடையை மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு
இவனால ஓடியும் வர முடியல. பட் அவளை கீழேயே இறங்க விடாம இவனே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டா சிஜே கையில ரெட் ரோஸோட லூமியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஆசாசியாக வந்தா கரெக்டாக நம்ம ஹீரோவால் நடக்க முடியாமல் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல. நானே இவ்வளோ தூக்கிட்டு போகிறேன் இவன் தூக்க ஹீரோ தடுக்கிறான். இங்கே பாரு, உன்னால் ஓட முடியாது, என்னால் ஓட முடியும்னு சொல்லிட்டு அவளை வேகமாக தூக்கிட்டு போக அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையால் இவன் பயங்கரமாக நொறுங்கிட்டான். இவனோட கால் நல்லா இல்லாததால தானே இப்படி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சோகத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வரான். லூமியாவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சிச்சே தான் வந்து அட்மிட் பண்ணா ஹாஸ்பிட்டலில், ரொம்ப மழைங்கிறதால நான் வீட்லேயே இருந்துட்டேன்னு போய் சொல்லிட்டான். அப்போது இவனை போலவே காலில் அடிபட்டு ஒரு பையன் வந்து உட்காந்து இந்தாங்க சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறான். நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, என் பாப்பா கூட சொன்னாங்க என் கால் சீக்கிரம் சரியாயிடுமாமான்னு சொல்ல அவங்க எல்லாரும் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த காலை வச்சுட்டு நீ தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், கஷ்டம் எல்லாமே உனக்கு மட்டும்தான் சொல்ல அவனோட பேரண்ட்ஸ் இதை பார்த்து அவன் போய் சொல்கிறான், ரொம்ப கெட்ட பையன் சொல்கிறதெல்லாம் நம்பாதப்பான்னு சொல்லி நம்ம ஜியாங் பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஜியாங்கும் மனசுடைஞ்சு போய் வெளியே கிளம்ப இதை பார்த்தா அப்பா, என்னது அவன் வீட்டில் இருக்கான்னு சொன்னா இங்கே போகிறானே, நீ போய் லூமியாவை பாரு, நான் இவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்பா வராரு. இங்கே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சின்ன வயசில் அவன் அம்மா இவனை விட்டுட்டு போனதும் இவன் பின்னாடியே ஓடி இருப்பான்ல காரில், அப்போதான் லூமியாவோட அப்பா இவனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு காலும் போயிருக்கு. ஸோ அந்த ஒரு கடுப்பில் வந்துட்டு இருக்க கரெக்டாக லூமியாவோட அப்பாவே வந்து ஜியாங் என்னப்பா ஆச்சு, ஏன் மலையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வராரு. இங்கே இவனும் பயங்கர கடுப்பில் இருக்கா. ஸோ இவனோட மொத்த கோவத்தையும் இவர் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, என் காலே உங்களால தானே போச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நைட்ல என் வாழ்க்கையை தலைகீழா மாறிடுச்சு, இதெல்லாம் எப்படி உங்களால சரி பண்ண முடியும், நான் காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு பர்சனை என்னால் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இந்த காலால, இப்படி இருக்கும்போது என்னால் எதுதான் பண்ண முடியும், என்னோட காலை தான் உங்களால சரி பண்ண முடியுமா, முடியாது, உங்களோட கில்ட்டியை வேணா நீங்கள் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ பசங்கள்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கேன். லூமியா வந்து டே அண்ணனை விடுங்கன்னு சொல்லிட்டு கல்லெடுத்தெல்லாம் வீசி விரட்டி விட்டுட்டா. நான் இருக்க வரைக்கும் என் அண்ணன் மேலே ஒருத்தனும் கை வைக்கவே முடியாதுன்னு சொல்ல, என்ன வளர்ற, அண்ணன் தான் தங்கச்சியை காப்பாற்றுவான்னு சொல்லி ஜியாங் சொல்ல, நான் உன்னை விட ஹைட்டாக இருக்கேன்ல, ஸோ இப்போ நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், பெருசானதுக்கு அப்புறமா நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே லூமியா ஜியாங் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வரலையோன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கா. என்னை விட்டுட்டு போனதோடு சரி, அப்படியே போயிட்டான் பாருங்க, உன்னை இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணது சிச்சே, ஃபீவரில் கண்ணு தெரியாமல் பேசுறியான்னு சொல்லி கேட்க, சிச்சேவா தூக்கிட்டு வந்தா அப்படி சொல்லிட்டு இவளுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பக்கம் நம்ம சிச்சேவோ பயங்கர சந்தோஷத்தில் இருக்கான். விளையாட பாதியில் நின்றுட்டு ஒரே ஸ்மைலிங்காக போயிட்டு இருக்கு. என்னடா லூமியா உடம்பு சரியில்லாமல் இருக்கா, நீ என்ன சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, டேய் அவளை நான் தாண்டா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணேன், அதுவும் எவ்வளோ மழை தெரியுமா, அதுவும் அவளை தூக்கிட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணன்ட்டு இருக்கான். சரி லூமியா பதிலுக்கு என்ன சொன்னாங்க, அவன் மயக்க தெளியறதுக்கு முன்னாடியே விட்டு வந்துட்டேனேங்கிறான். டே அவன் ஞாபகத்தில் இருக்கும்போது பார்த்தா தாண்டா நீ தூக்கிட்டு போனது தெரியும், மயங்கி இருக்கவளை தூக்கிட்டு போயிட்டு இப்படி சீன் போட்டிருக்கேன், 5 பைசாக்கு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக லூமியா ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லி மெசேஜ் பண்ணதும் பாத்தியா இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயங்கர சந்தோஷம். பாவம் சென்னை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான் கண்ணு மணி தெரியாமல். அதுக்கப்புறமா இட்ஸ் ஓகேன்னு சொல்லி பிளா பிளா பிளான்னு ரிப்ளை அனுப்ப, போடா நாயே அன்னைக்கு நீ ஜியாங்க பாத்தியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை நினச்சி பார்க்குறான். ஹீரோயினை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜியாங் வந்திருக்கா, எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்க, அட்மிட்லாம் பண்ணியாச்சு, ஓகேவா தான் இருக்கா, இந்த அவளோட ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுக்க, வேணாம் அவளோட பேரண்ட்ஸே கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாங்க, அப்புறம் நான் இங்கே வந்தங்கிற விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஜியாங் போயிருக்கான். ஸோ அதனால பயங்கரமாக யோசிச்சவன் இல்லை நான் பார்க்கல அப்படின்ட்டான். இந்த பக்கம் லூமியாவுமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் நேராக ஜியாங் கிட்ட தான் வரா. இப்போதான் சரி இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே நீ சொல்ல, இப்போ மட்டும் உனக்கு என்ன ஆக்குற, ஏன் எந்த ஒரு மெசேஜுமே எனக்கு பண்ணல, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்குறா. எனக்கு வேலை இருந்தது நீ சொல்ல, அன்னைக்கு நீ தானே என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனங்கிறா. இவன் இல்லைன்னு சொன்னதும் இல்லை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்காது, நீ தான் சொல்ல, ஃபீவரில் கனவு கண்டிருப்பேங்கிறான். கனவு எது நனவேதுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ சொல்ல, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போல, இதுதான் உண்மைன்ட்டான். இங்கே பாரு உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை என்கிட்டயே சொல்லிடு, இப்படியே பேசிட்டு இருந்தானா நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்ல, அவன் பதிலே பேசல, கோச்சிட்டு போயிட்டா. இப்போ வீட்டில் இவளை பார்த்துட்டு புள்ள எதுவும் சரியில்லையேன்னு சொல்லி எதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்க, பா இப்பெல்லாம் ஜியாங் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்ல, அவன் எதோ சொல்றான் அது எனக்கு சரியா கூட புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னன்னு சொல்லி கேட்க, அவன் மண்டையில இருக்கிறது எனக்கு இப்படி தெரியும், ஆனா ஒண்ணு நான் சொல்றத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, ஜியாங் இப்போ வளர்ந்துட்டான்,
ஸோ அவனுக்குன்னு கஷ்ட நஷ்டமெல்லாம் இருக்கும். அவனுக்கு சொல்ல பேச பிடிக்கலனா நீயும் போய் கேட்காதன்ட்டாங்க. ஆனால் அவனோட கஷ்ட நஷ்டத்தை சொன்னால் நம்மளும் அவனுக்காக கேர் பண்ணுவோம் இல்லையான்னு கேட்க, இல்லைடா இப்போ நீ எல்லாத்தையுமே அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறியா, சில விஷயத்த சொன்னால் நாங்கள் வருத்தப்படுவோங்கிறதுக்காக சொல்லாமல் மறைக்கிறல, அது மாதிரி தான் ஜியாங் கிட்ட சொன்னால் நீ வருத்தப்படுவேங்கிறதுக்காக தான் அவன் சொல்லாமல் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது வின்டர் பிரேக் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் கதவு தட்டி பார்க்குறா. அப்போ தான் வந்து சொல்கிறாரு அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் ஜியாங்கோ கிளம்பி வந்தவன் அவனோட காலை வச்சு ஓட ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. இப்போவும் என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் ஸ்கூலில் சென்னை நான்லாம் லீவில் பயங்கரமாக ஃபன் பண்ண ஜாலியாக இருந்தேனான்னு சொல்ல நான்லாம் இந்த லீவில் சூப்பராக பேஸ்கெட் பால் விளாண்டு பழகிட்ட தெரியுமான்னு சொல்ல, அப்படியா ஆல் தி பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சியா சொல்லிட்டு இருக்கா. இவனால் நம்பவே முடியல. முடிய பிடிச்சி எழுத்துட்டு, என்ன நீ என்ன இப்போ அடிக்க கூட மாட்டேங்கிற, என்ன ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இது எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சா அப்படி சொல்லிட்டு கேட்கும். டே நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற, அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னா இதுல என்ன இருக்கு, லூசுத்தரமா பண்ணிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லூமியாவும் வந்து திடீர்னு ஒருத்தர் அவாய்ட் பண்றாங்களே அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சியா கிட்ட கேட்க, யாரு ஜியாங்கா உன்னை அவாய்ட் பண்றான்னு கரெக்டா சிச்சே கேட்டான். உனக்கு எப்படா தெரியும்னு கேட்க, இல்ல நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன்னு மலிப்பிட. அடுத்த சாரு வந்து அடுத்த வருஷம் 11th போக போறீங்க, இந்த செமஸ்டர்லேயே நீங்கள் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்களா சயின்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறாரு. இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டதும் அவளால் தாங்கவே முடியல. ஜியாங் எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, எனக்காக வெயிட் கூட பண்ணலையே நீன்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு நேஷனல் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது அதனால தான் சொல்கிறான் இவன். அப்படி சொன்னால் நான் நேரத்தில் கிளம்பிடுவேன் இல்லையாங்க, நம்ம எதுக்காக ஒன்றாவே ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்பவும் அப்படி தானே போவோம், நீ எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூலில் சப்ஜெக்டை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணவா சயின்ஸ் சூஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் என்கிட்ட நீ கேட்காதங்கிறான். எனக்கு எந்த ஸ்பெஷல் டேலண்ட்டுமே இல்லை, படிப்பு ஒழுங்காக வர மாட்டேங்குது, சிச்சே மாதிரி பேஸ்கெட் பால் கூட விளையாட தெரியாது எனக்கு, காமிக்ஸ் மட்டும் நல்லா ரீட் பண்ணுவேன், நீயே எனக்கு சூஸ் பண்ணி கூட, நீ எப்போவுமே பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறா. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, நீ எதாவது சூஸ் பண்ணிக்கணும் நீவன் சொல்லிட்டு போக, என்னாச்சு ஜியாங் உனக்கு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறா. அப்போ அது எல்லாமே உனக்கு ஹெல்ப்பாக தானே தெரிஞ்சிருக்கு. இங்கே பாரு லூமியா, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், உங்கள் எல்லாருக்குமே சாய்ஸுங்கிற ஒன்று இருக்குது, பட் எனக்கு மட்டும் ஏன் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டான். இப்போ வீட்டில் வந்து இவளுக்கு என்ன சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளோ 2த்துக்கும் இல்லாமல் நடுவில் மார்க் வாங்கி வச்சிருக்கா. அதனால அப்பா ஆர்ட்ஸ் படிக்கட்டும்னு சொல்ல அம்மா சயின்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வேலைங்கிற ஒன்று கிடைக்கும், வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல இப்போ எதுக்காக நீ அதில் காசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்லையும் இதே டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் எடுத்திருந்தா அதை சூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இப்படி எல்லாத்துலையும் ஈவனாக எடுத்து வச்சிருக்கனே எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியலையே நீ புலம்ப. சியா வந்துட்டு சயின்ஸ் தான் எடுக்க போகிறா. ஏன்னா அவங்க வீட்டில் மெடிசன் படிக்க சொல்கிறாங்க, இவளுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் அதை சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. சிச்சேக்கு ஆர்ட்ஸோ சயின்ஸோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ப்ரொஃபஷனல் பேஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ணணும், அதுதான் என்னோட எய்முங்கிறான். அப்போ கரெக்டாக ஜியாங்கு வேவும் வர, ஜியாங் இவங்களை பார்த்ததும் இப்படிக்கா திரும்பிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு வே கேட்க, அவ வேலையை பார்க்குறா, நான் ஏன் வேலையை பார்க்குறேன், வா கிளம்பலான்ட்டு போகிறான். இப்போ நைட்டு அம்மா கேட்கவும், அப்பா ஜியாங் இது மாதிரி அந்த கார் ஆக்சிடென்ட்னால இப்போ ரொம்பவே வருத்தப்படுறான், அதனால தான் நம்ம கூட சரியாக பேசுறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டு கதவு கூட தட்ட முடியல, ஒரு மாதிரி கஷ்டத்தோடு நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக ஜியாங்கே கதவை ஓப்பன் பண்ண, என்னப்பா இப்போல்லாம் சாப்பிட கூட வர்றதில்ல, அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பேச வரும்போது இவன் பேச மறுக்கிறான். அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி பண்ணி போய் படி, நான் இந்த குப்பையை கீழே தான் போட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் பேஸ்கெட் பால் டீமுக்கான செலெக்ஷன் போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கரெக்டாக இவன் மீட் பண்ணுறான். நீ எல்லாம் ஒரு எய்ம் வச்சிருக்க, என்னால் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணுறதா சயின்ஸ் சூஸ் பண்ணுறதானே தெரியலேன்னு புலம்பல். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இந்த 2 பேப்பரில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க, அவன் ஒன்று எடுக்கிறா, அது ஆர்ட்ஸு, அவ்வளோதான் சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜியாங் இவளோட சரியாக பேசுறது இல்லையா, அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லவும், நான் எல்லாம் உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜியாங் தான் அன்னைக்கு நைட் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தான். ஆனால் உன்கிட்ட அதை சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். நானும் விட்டுட்டு போகும்போது உன் அப்பாவோட அவன் நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்த்தங்கிறான். அப்போவே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா அந்த கார் ஆக்சிடென்ட்னால தான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் அந்த விஷயத்தை பற்றி கேட்க, என்னோட அப்பா தான் ஜியாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, அதனால அவனோட பாதி காலே போயிடுச்சு, ஸோ அவனோட கோவம் நியாயமானது, நானும் அவனை இனிமேல் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அப்படி நான் ஃபோர்ஸ் பண்ணனா மனுஷே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இவளும் ஃபீல் பண்ணுறா. தென் இப்போது ஸ்கூல் லைப்ரரியில் காட்டுறாங்க.
ஜியாங் இருக்கிறது தெரியாம உன்னோட ஸ்கோர் எல்லாம் வச்சு பார்த்தா ஆர்ட்ஸ் தான் உனக்கு கரெக்ட், ஆனா இருந்தாலும் நான் உனக்கு சயின்ஸ் டீச் பண்றேன், உனக்கு ஓகேனா அதை எடு, ஆர்ட்ஸ் எடுக்கிறேன்னா அதுவும் எடுத்துக்கோங்கிற மாதிரி லூமியா கிட்ட சொல்றது போல அவ இல்லாமையே புலம்பிக்கிட்டு இருக்க. இதவே கேட்டு ஓட்டிட்டு இருக்கான். உனக்கு எப்போ பார்த்தாலும் இதுதான் வேலையடா சொல்லிட்டு போகும்போது கரெக்டா லூமியாவும் சியாவும் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் வாங்கி உட்காந்துட்டான். எனக்கு என்ன சூஸ் பண்றேன்னே தெரியல. ஜியாங் கிட்ட கேட்டதுக்கு என்னையும் சூஸ் பண்ணிக்க சொல்லிட்டானா. ஸோ அதனால கடைசியில் அடிச்சு பிடிச்சி ஆர்ட்ஸையே சூஸ் பட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. தென் அங்கிருந்து கிளம்ப சிஜே ஓடி வந்து நான் எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிட்டேன், உன் கதையும் நான் கேட்டேன், எதுக்காக இப்படி பண்றா, உனக்காக ரொம்பவே வருத்தப்படுறான்னு சொல்ல என்ன பேசி முடிச்சிட்டியா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவளை தூக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, இனிமேல் திரும்ப பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, பேச வந்துடாதுன்ட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா பேஸ்கெட் பால் டீமோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் சிஜே செலக்ட் ஆகவே இல்லை. இதுக்கான காரணம் இவங்க அப்பாவும் கிடையாது, சென்னை மட்டும் செலக்ட் ஆகிட்டான். ஸோ ஆல் தி பெஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிட்டான். கட் பண்ணா காமிக் ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கான். இப்படி சியா தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வரா. சென்னை உனக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கான், ஆனால் நீ என்னடானா இங்கே உட்காந்துட்டு இருக்கியா, உனக்கே அது ஒழுங்கா வரல, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நீயும் ரொம்ப நாளாக இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியும் இப்போது ஸ்கூல் டீம் ஒன்றும் சூஸ் பண்ணலன்னா நீ அதில் அவ்வளோ டேலண்டடாக இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ நீ இதை புரிஞ்சுக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க அவன்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. டேய் நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்க கரெக்டாக கடைக்காரர் வந்து புக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. பார்த்தா அழுதுட்டு இருக்கான். இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பேசுறது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் லூமியா ஜியாங்காக வெயிட் பண்ணல. ஒருத்தர் இன்னும் பேசிக்கவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க. அதனால ஜியாங் சோகமாக கோழிக்கிட்டேன். இன்னைக்கு லூமியா எனக்காக ஸ்கூலுக்கு போக வெயிட் பண்ணவும் இல்லை, என்னோட உட்காந்து சாப்பிடவும் இல்லை, அவளாவே ஆர்ட்ஸையும் சூஸ் பண்ணிக்கிட்டா. இனிமேல் அவளுக்கு என்னோட தேவைப்படாது இல்லையா, இதையா நான் எதிர்பார்த்தேன். பட் நான் இதுக்காக சந்தோஷம்தான் படுறேன். இனிமேல் நான் அவளுக்கு தேவைப்பட மாட்டேனா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். தென் இப்போ நைட்டு கனவுல லூமியாவோட குடும்பமே இங்கிருந்து வெக்கேட் பண்ணிட்ட மாதிரியும் இவனும் ஓடி ஓடி தேட லூமியா சிச்சையோட போய்கிட்டு இருக்கா. இவனும் பின்னாடியே சைக்கிளை ஓட்டு போய் லூமியான்னு பேச நீ யாரு அப்படி சொல்லிட்டு கேட்பாளாம். ஸோ இது மாதிரி ஒரு கனவு கண்டு எழுந்து பார்க்குறான். அவனால் ஓட முடியாது இப்போ. தென் இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2 பேரும் மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு லூமியா இன்னைக்கு மத்தியானம் நான் பண்ண மேக்ஸ் எல்லாம் ஒன்று கூட எனக்கு தெரியல, சுத்தமாகவே வரல, ஆனால் கனவுல அது எல்லாமே பட்டுன்னு சால்வ் பண்ண தெரியுமா, கனவுல எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படியே நிஜத்துலேயே ஆயிடுவோம் பாருங்க. கனவுல எப்போவுமே நடக்காத விஷயம்தான் வரும். ஏன்னா என்னோட கனவுல எப்போவுமே எனக்கு கால் இருக்க மாதிரி தான் கனவு வரும், ஆனால் எழுந்து பார்த்தா அது இருக்காது. ஸோ அது எல்லாமே சும்மா இமேஜின் பண்ணுற மாதிரி தாங்கிறான். அப்போ ஒரு டைம் தூங்கி எந்திரிக்கும் போதும் நீ ரொம்ப சேட் ஆகிடுவல்லன்னு சொல்லி கேட்க அப்படி பார்த்தா திரும்ப எனக்கு கனவு வந்துட்டே தான் இருக்கும், திரும்ப நான் சோகம் ஆகிட்டே தான் இருப்பேன், அதனால சோகத்தையே நான் தூக்கி போட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம ஜியாங்க காட்டுறாங்க. அவன் டாக்டருக்கு கால் பண்ணி நான் ஃபிசிக்கலாக நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறையா வெயிட் தூக்கணும், வேகமாக ஓடணும்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக நீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் நிறையா பண்ணனா உன்னாலேயும் முடியும், ஆனால் 10 வருஷமாக நீ அந்த ஒரே காலை தானே வச்சிருக்க, இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிளான ஒன்று வாங்கி போட்டேன்னா உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்ல இவனும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறான். ஆனால் அது 30,000 யான் காட்டுது. இப்போ இந்த பக்கம் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் சென்னும் சிச்சேவும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் ஒருத்தன் தான் செலக்ட் ஆகியிருக்கான் பாரு. பாவம் சிச்சே ரொம்பவே ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சென்னும் ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு சரிடா விளையாட நானுமே போகலன்னு சொல்ல சரிடா குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பீட் பண்ணிட்டு குவிட் பண்ண சரியான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கோல் போடும்போது கரெக்டாக சிச்சே கீழே விழுந்துட்டான். பாத்தியா, இதனால தான் அவங்க உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேர் போகாதபடி நீ தான் பயங்கரமாக விளாண்டு என் பேரை காப்பாற்றணும் சரியாங்கிறான். ஸோ இப்படி சென் செலக்ட் ஆனதில் சிஜேக்கு துள்ளி கூட பொறாம கிடையாது. சே இவங்க தான்ப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, என்ன இருந்தாலும் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது சியாக்கு அவன் ஷாப்பில் உட்காந்து அழுதது தான் ஞாபகம் வருது. இதை ஹீரோயின் கிட்டேயுமே அவள் சொல்லலை. தென் இப்போ கட் பண்ண போய மாதிரி ஏதோ ஒன்றை ஒப்பிச்சுட்டு தான் எல்லாரும் போகணும் அப்படி நம்ம சியா கிட்ட லைனாக ஒப்பிச்சுட்டு போக அந்த வரிசையில் சிச்சேவும் இருக்கா. அவனோட டர்ன் வர கரெக்டாக பில் அடிச்சிருச்சு. அப்பாடான்னு ஓட பார்க்க சிச்சே ஒழுங்காக சொல்லிட்டு போ அப்படிங்கிறா. இவ என்ன கேட்டால் மட்டும் விடவ போறேன்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் நிற்கிற வரைக்கும் கடன் ஒப்பிச்சுட்டான். அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சேன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதனோட மீனிங் என்னன்னு தெரியுமா, பாஸ்ட்ல நடந்ததை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தனிமையில் இருக்கிறதால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஃபியூச்சரில் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நீ ரொம்பலாம் வருத்தப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது தான். புரிஞ்சுதான் எங்க சொல்லு பாப்போன்னு சொல்லி கேட்க அப்பவும் சொல்ல வரல, நீ இப்போ பேஸ்கெட் பால் டீம்ல செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கல, அதுக்கு பதிலாக உன்னை நீ ப்ரூவ் பண்றதுக்காக நீ ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக புக் ஷாப்ல உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, இருந்தாலும் மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்க நீ என்கிட்ட சாரி கேட்குறியா, என்ன உடம்புக்கு சரியில்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஓடுறவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் அதான் பண்றேங்கிறா. அப்ப எப்படியோ
நான் எவ்வளோ பெரிய ஆளு நீயும் புரிஞ்சுக்கிட்டலன்னு சொல்லி சீன் போட ஆட போட அப்படி சொல்லிட்டு போயிட்டா. தென் இப்போ ஜியாங்கோட புது கிளாஸ் டீச்சர் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாமா ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இப்போ ஃப்ளோரை வேற மாற்றி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் பேசிக்கிட்டு போக இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டா. ஜியாங் வந்து அவன் பொருளை எடுக்க வர எங்கே போகிற லூமியாவே உன்னோடதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போகிறான். தென் இப்போ லைப்ரரியில் கட்டுறாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸை செகண்ட் ஃப்ளோருக்கு மாற்றிட்டாங்களாமா அப்படி சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டாய்ஃபேயும் வர நம்மளுக்கு தான் டாய்ஃபே ரொம்ப பிடிக்குமே அதனால சென்னு அப்படியே புக்கு கேப்லலாம் அவளை சைட்டு விட்டுட்டு இருக்கான். இதில் அவள் இந்த பக்கம் வரான்னு தெரிஞ்சு ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு வேணும்னே அவளை இடிச்சிட்டு புக்கு கீழே விழுந்துட்டு அவள் எடுத்து கொடுக்கவும் சாரி தெரியாமல் இடிச்சிட்டு அப்படிங்கிறா. சச்சா பரவாயில்ல நான் ஆல்ரெடி இதெல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டப்பா அப்படி சொல்லிட்டு இவன் சீன் போட்டதுமே அந்த பிள்ளை கிளம்பிடுச்சு. ஏய் எனக்கும் கிட்டார் வாசிக்க தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவங்க எட்டி பார்க்கும்போது உன் கூட சேர்ந்து நானும் கிட்டார் வாசிப்பல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் உளறிட என்னது எனக்காக நீ கிட்டார் வாசிப்பியா அப்படி சொல்லிட்டு சிச்சையை ஓட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியாங்கோட கிளாஸ்க்கு வந்த புது சாரு எல்லாரும் எந்திரிக்கும் போது இவன் மட்டும் உட்காரத நோட் பண்ணிட்டு ஜிம் கிளாஸ்க்கு யார் ஆப்செட் அப்படி சொல்லிட்டு கேட்க ஹீரோ பேர் தான் சொல்றாங்க. அவனை பத்தி இவருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உனக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு கேட்க இல்லை நான் ஓகேவா தான் இருக்கேங்கிறான். அப்போ இனிமேல் நீயுமே ஜிம் கிளாஸ்க்கு வரணும் சரியான்ட்டாரு. ஸோ இப்போ எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் கடைசியாக நின்றுட்டு இருக்கான். அவன் எதுவுமே பண்ணல. அங்கே பாரு ஜியாங் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். பிடி சாரே வந்து சொல்றாரு ஜியாங் இது வரைக்கும் ஜிம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணது கிடையாதுன்னு. அது முன்னாடி இனிமேல் அவன் அட்டன் பண்ணுவான்ட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வெறி ஆயிட்டா. அவர் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு ஓவராக தான் பண்ணுறாரு அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாதா என்ன பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கே லெட்டர் எழுத முடிவு பண்ணி கொடுத்துட்டே வந்துட்டா போல. சிச்சையோட அப்பா தானே பிரின்சிபல். ஸோ அந்த புது சார் கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் இவர் நம்ம ஜியாங்கோட நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் டாக்டர் கிட்டலாம் பேசிட்டேன். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஜியாங்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணானா அவனுக்கு தான் ரொம்ப நல்லது. அவன் கிளாஸ்லேயும் யாரு கூடயுமே சேர்றது கிடையாது. ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது மற்றவங்க கூட பேசி ஒரு பாண்டு கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அவனோட நல்லதுக்கு தான் இதெல்லாமே பண்ணுறேங்கிற மாதிரி இவர் சொல்ல பிரின்சிபலுக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ நைட்டு ஜியாங்கும் அதே காலை வச்சுக்கிட்டு ஓட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். வேயும் செகண்ட்ஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். பட் அதே காலை அவன் டைட் பண்ணி ஓடிட்டு இருக்கான். இதை லூமியாவோட அப்பா பார்த்துட்டாரு. ஸோ அவனோட ஆர்டிஃபிஷியல் காலை மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே இப்போ ஜிம் கிளாஸில் ஒரே ஒரு பையனை மட்டும் காணோம். யார் அப்படி சொல்லிட்டு கேட்க ஜியாங் தான் வரல. அவன் எங்கே இருந்தாலும் சரி போய் கூட்டுவான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அந்த பையன் வந்து கூப்பிட எனக்கு அகல வெயிட் பண்ணதீங்க நான் வரலன்னு சொல்லி அனுப்பிட்டானா. ஜியாங் வர வரைக்கும் நீங்கள் நின்றுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி இவரும் சொல்லிட்டாரா. அதனால பசங்க பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரம் வா ஜியாங் ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கு நீ வந்தாதான் இந்த பீரியட் முடியுமாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கிளாஸுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்காக நீங்க அவனையே டார்கெட் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லூமியா வந்து சாரை எதிர்த்து நின்றுட்டு இருக்கா. இவ வந்ததை பார்த்து ஜியாங்கு கிளம்பிட்டான். நீங்க அவனோட ஹெட் டீச்சர் தானே அவனோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாம தான் இங்க இருக்கீங்களான்னு சொல்லித்திட்டேன். எனக்கு தெரியுமேங்கிறாரு. அப்புறம் எதுக்காக அவனை இதெல்லாம் பண்ண சொல்றீங்களாமான்னு கேட்க அப்ப என்ன சொல்ல வர அவனோட டிசபிலிட்டியை வச்சு அவனை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுமோன்னு சொல்லி கேட்க கரெக்டா ஹீரோ வந்துட்டான். எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவ சாரோட காலை மிதிச்சிருப்பான். அவன் அதை கண்டுபிடிச்சிட்டு அவளை பிடிச்சி பின்னாடி பக்கமா இழுத்து சாரி கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீ சாரி கேட்குறீங்க அவளையும் பிடிச்ச குனிய வச்சுட்டு இருக்கான். லூமியாவோட கிளாஸ் சார் வந்து சாரி சார் சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜியாங்கும் போய் லைன்ல நின்னுட்டு அவர் சொல்லக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே இவனும் சேர்ந்து எல்லாரோட ஒன்னா பண்றான். பெர்ஃபெக்டா பண்ணலனாலும் எல்லாரை விட கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுறான். அவர் இப்போ எல்லாருக்குமே மார்ச் பஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவன் இப்படி கடைசியாக போகிறத லூமியாவுமே ரொம்ப கஷ்டத்தோட பார்த்துட்டு போகிறான். இப்போது கடைசியாக நின்றுட்டு இருக்க ஜியாங்க சென்டரில் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு சார் கூப்பிட சார் அவன் சென்டரில் வந்து நின்னானா அவனோட ஸ்பீடுக்கு தான் எல்லாருமே நடக்கணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சா நைட்டே ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் ஸ்லோவாக நடக்கிறத வச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த வேக்குக்கும் வந்து சார் நான் சென்டரில் போய் நிற்கிறேன்ட்டு வரேன். ஜியாங் நீயும் வே பக்கத்தில் வந்து நில்லுவான்னு சொல்லி அவனையும் சேர்ந்து சென்டர்லேயே நிற்க வச்சுட்டு ரெஸ்ட் விட்டுட்டாரு. அப்போ வே ஜியாங்க்கு தண்ணி கொடுக்க எனக்கு வேணான்ட்டான். சரி நான் இங்கே வைக்கிறேன்னு கீழே வைக்க அதை பார்த்து ஒரு குண்டு பையன் ஜியாங் கரெக்டாக அந்த வாட்டர் பாட்டிலை எடுக்க போகும்போது அதை தள்ளி விட்டு போகிறான். இன்னொரு பையனும் வேணும்னே அதை உதச்சிட்டு போக வேக்கு கோவம் வந்துருச்சு. பரவாயில்ல விடுறான்னு சொல்லிட்டு ஜியாங் அமைதிப்படுத்திட்டான். இந்த பக்கம் நம்ம லூமியாவோ இந்த ஜியாங் ஒரு வாயில்லா போச்சு யார் என்ன பேசினாலும் அமைதியாகவே இருக்கான் பாரு அவனுக்காக நம்ம தான் ஃபைட் பேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ கத்த நாங்களும் ரெடின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா குடிச்சுக்கிட்டு உதாரித்தனமா சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க திரும்ப திரும்ப எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி சுத்திட்டு இருக்கியா. ஜியாங்க்கு 18 வயசு ஆக போகுது. அவன் வளர்ந்துகிட்டே இருக்கான். இப்ப இருக்க காலம் அவனுக்கு செட் ஆகல. சோ புதுசா அவனுக்கு ஒரு காலை வாங்கி ஆகணும்னு சொல்ல என்ன பேசுற நீ அவன் காலை நீ தானே போக வச்ச
18 வயசானாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ தான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும், அவனோட மொத்த லைஃப்க்கும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லி சரி சரி கத்தாத, ஜியாங் என்னோட மகனும் தான் சரியா, நானே காலை வாங்கி தரேன், ஆனா நான் வாங்கி தந்தது தெரிஞ்சா அவன் வாங்க மாட்டான், நான் உனக்கு காசு தரேன், மாடல் நம்பரையும் எழுதி தரேன், அதை சொல்லி வாங்கிட்டு வந்தா மட்டும் போதுங்கிறாரு. அவரும் அதை பேக்கெட்ல போட்டு கொஞ்ச நாள் நீ எனக்கு காசு தரல, கொடு பாரு எனக்கு ₹1 கிடையாதுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆர்டிஃபிஷியல் கால் வாங்குற காசை மட்டும் நீ செலவு பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்க, நான் அவனோட அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவரோட கார்டையே எடுத்து கொடுத்துட்டாரு. பையனோட செலவுகளை பார்க்கறத விட அப்பனோட செலவையும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு பாவம். இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா மகனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தராம காசு அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு போய் நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்ட்டு இருக்காரு. ஏது உங்களுக்கு காசு, எங்க லோன் எல்லாம் வாங்கினீங்களா என்னன்னு சொல்லிட்டு இவன் விசாரிக்க, டேய் அது என்னோடது, சும்மா பிடிவாதமா இருக்காத, ஒழுங்கா போய் புதுக்கால வாங்குற வேலையை பாருன்ட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்த நாள் இவங்க 3 பேரும் இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒபிட்டோ மாஸ்க கையில வச்சுக்கிட்டு எல்லாரும் உள்ள கிளாஸ்ல இருக்கும்போது ஆளுக்கு ஒரு 2 ஷூவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்னாச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஷூக்கு சொந்தக்காரங்கெல்லாம் தேட இவங்க 3 பேரும் அந்த மாஸ்கை மாட்டிட்டு யாரு திருடுனாங்களா, ஜஸ்ட் உங்களோட ஒரு ஷூவை காணோங்கிறதுக்காக எப்படி வருத்தப்படுறீங்க, உங்களோட ஒரு காலே இல்லைன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். இனிமேல் ஜியாங்க எங்காச்சும் பேசுனீங்க இப்போவாச்சும் ஷூ போச்சுன்னு லூமியா சொன்னா அடுத்து சாக்ஸ் போகும்னு சொல்லிச்சேன்னு சொல்றான். டீட்டெயிலாம் சொல்லாதீங்க, அவங்க பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி சிச்சே சொல்ல, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காக தான் இங்க வந்தோம், எங்க கண்ணு எப்பவும் உங்க மேலதான் இருக்கும் பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இவங்களோட டீம்க்கெல்லாம் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசி முடிச்சிட்டீங்களா, ஷூவை கொடுங்கன்னு சொல்லி கேட்க அது அந்த பக்கமா தூக்கி போட்டு ஓடியா போயிட்டாங்க. இப்ப நேரா சியாக்கிட்ட ஓடி வந்து பயங்கரமா பீத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நருட்டோவோட ஸ்பெஷல் மேஜிக் தெரியுமா, அடுத்து ஷேரிங் நல்லா யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இந்த பக்கம் ஜாலியா பேசிட்டு இருந்தா வந்த 3 பேர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாரு சார் கிட்ட சொல்லி பனிஷ்மெண்ட் வாங்கி தரோன்னு பேசிட்டு இருக்கேன். வந்து இவங்க ஜியாங்க தப்பா பேசினாங்க இல்லையா, அது இவங்களுக்கு தப்புன்னு உணர்த்துற மாதிரி பேசி விட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நேரா சார் கிட்ட வந்து நான் மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன், எனக்கு ரெஸ்ட்டும் தேவையில்லை, எந்த டைமா இருந்தாலும் சரி நான் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல சாரும் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. விழுக போகும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு அவனும் ஜாயின் பண்ணிக்கிட்டான். அப்படியே மொத்த கிளாஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதை நம்ம ஹீரோனுமே பார்க்குறா. அதுக்கப்புறமா வந்து அவன் ஏன் என்னையே பார்த்தான், அப்போ நம்ம பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு சொல்லி பயந்து போய் கேட்க, நம்ம அவனோட நல்லதுக்கு தானே பண்ணோம், நீயே பயப்படுறேன்ட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அப்ரிஷியேட் பண்ணாமல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பயமாயிடுச்சு. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸில் வந்து இறங்க ஜியாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான் இவனை பார்த்ததும் விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து அவளை பிடிச்சிட்டான். அவன் எப்படி இவ்வளோ வேகமாக ஓடுறன்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என்னோட அப்பா புது ஆர்டிஃபிஷியல் லெக் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறான். சரி நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, நீ தானே என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், என் அப்பாவோட நீ சண்டை போட்டது எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிடு, இத்தனை வருஷமா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டாக இருக்க வச்சிருக்கேன் அப்படிங்க, என்னை மன்னிச்சிடு, நான் தான் ரொம்ப எமோஷ்னலாக கொஞ்ச நாளாக இருந்துட்டேன், உன் அப்பா கிட்டேயுமே மோசமாக நடந்துக்கிட்டேன், உன்கிட்டயும் ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன், நீ என்னை மன்னிப்பியான்னு கேட்க, அப்போ நம்ம 2 பேரும் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்குறா. கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து இருக்கோம், எப்பவும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல கரெக்டாக குறுக்க ஒரு சைக்கிள் வந்ததும் அப்படியே அவளை பிடிச்சி சுற்றி அப்படியே நிறுத்துறான். பேன்னு பார்த்தவ ஐயோ கால் சுளுக்கிச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் அவனே அவளை அழகாக உப்பு மட்டும் தூக்கிட்டு போகிறான். புது கால் வச்சதால அவனுக்கு மொத்த ஸ்ட்ரென்த்தும் வந்துடுச்சு. உனக்கு டயர்டாக இருக்கா, என்ன இருக்கு விடு நானே நடந்து வரேன் இவ கேட்க, எனக்கு டயர்ட்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவனே தூக்கிட்டு வரான். அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் ஜியாங் லூமியா கூட பேசாமல் தான் இருந்திருக்கான். மூஞ்சி திருப்பிக்கிட்டு. ஸோ அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவனுக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அழகாக ஒரு ஸ்டோரி புக்கை வாங்குறா. அதில் அந்த சோல்ஜருக்கு ஒரு கால் தான் இருக்குது. ஸோ அந்த புக்கை வச்சுக்கிட்டு கதை சொல்ல அவன் இன்ட்ரெஸ்டே இல்லை அதில். பட் வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அவன் அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கும் ஒரு கால் இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தென் இப்போ ஸ்கூலில் சாரு ஸ்போர்ட்ஸ் மீட்காக நீங்கள் எல்லாரும் பரேட் பண்ண போகிறீங்க, அதுக்காக ஸ்டடிங்கிறது தான் நம்மளோட தீமா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல சார் எப்போ பார்த்தாலும் படிப்புனே சொல்கிறீங்களே, நிஞ்சா தீமை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏதோ பவரெல்லாம் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஒரு தீமையும் ஒருத்தரும் சொல்ல அதனால ஸ்டடிங்கிறதா நம்மளோட தீம்ட்டாரு. ஜியாங்கோட கிளாஸ் டீச்சருமே ஜியாங்க கூப்பிட்டு நீ தான் நம்ம கிளாஸ்க்காக தீம் ரெடி பண்ணுன்ட்டாரு. ஸோ நைட்டு அதை உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கும் கொஞ்சம் காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி பார்க்க வரேன். எங்க உங்க கிளாஸ் தீம் சொல்லு பார்க்கலாங்க, அது எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறா. அதே தான் இங்கேயோ நானும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறேன். கொஞ்சோண்டு காட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிரா. அப்பவும் அவன் காட்டலையா. கடைசியில் அதை பிடுங்கி பார்த்துட்டு இது ஒரு டிராப் வாட்டர், இது கடல், அப்போ இதனோட அர்த்தம் என்ன, தண்ணி கடலுக்குள்ள சேருதான்னு கேட்குறா. இதனோட ஆக்சுவல் மீனிங் இது ஒரு டிராப் தண்ணி தான், அது தரையில விழுந்தா காஞ்சு வீணா போயிடும், இதுவே கடல்ல விழுந்தா அது ரொம்பவே மகத்தான ஒன்றா மாறிடும்.
ஸோ இதுதான் இதனோட மீனிங்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே சார்கிட்டயே அவனோட தீமை சொல்லிட்டான். அதனால ஜியாங் ரெடி பண்ண தீம் படி கடல் போல நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்பீங்க. அந்த ஒரு ட்ராப் தண்ணியாக நம்மளோட கிளாஸையே ரெப்ரசன்டேட் பண்ண போகிறது யாரு, அதை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ திங்க் பண்ணி உங்களோட வாட்டர் பாட்டிலை அவங்க முன்னாடி கொண்டு போய் வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த குண்டு பையன் முதல்ல எழுந்து ஹீரோக்கு நேராக வாட்டர் பாட்டிலை வைக்கிறான். அப்புறம் என்ன, அடுத்தடுத்து எல்லாருமே நம்ம ஜியாங்க்கு நேராக தான் வச்சுட்டு போகிறாங்க. இதில் ஜியாங்க்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த பக்கம் சென்னையும் சிச்சேவையும் காட்டுறாங்க. ரிலேக்கு பேர் கொடுத்துட்டா, உன்னோடத்தையும் சேர்த்து கொடுத்துட்டுன்னு சொல்ல, டே என்னது என்ன கொடுத்தேன்னு கேட்குறான் சென்னை. ஆக்சுவலாக நம்ம அதில் வின் பண்ணிட்டேன்னா நான் தான் ஸ்டேஜுக்கு போய் ப்ரைஸ் வாங்குவேன். அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ். அதை யூஸ் பண்ணி நான் எங்கே லவ் பண்ணுறேன்னு எல்லாருக்குமே சொல்ல போகிறேங்கிறான். ஸோ இப்போ அதுக்காக சியா கிட்ட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறான். என்ன ஹெல்ப்பெல்லாம் கேட்குறங்கிற மாதிரி இவ கேட்க, நீ பசங்க பேரெல்லாம் எழுதி ரேங்க் போட்டு வச்சிருக்கல, அதை கொஞ்சம் எனக்கு காட்டேன்னு கேட்குறா. எதுக்கு கேட்குற, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. சியா ஒரு டைம் தானே கேட்குறேன், அப்போ நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? மாட்டேன். சியா கடைக்கடையா ஏறி காதல் கதையை படிச்சுட்டு இருக்கான்னு கத்த, வாயை மூடு தந்து தொலைறன்னு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ நைட்டு 2 பேரும் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட திங்கன்னு பார்க்கலாண்டான்னு சொல்லிட்டு சென்னு பார்க்கவும் அழகா அறிவா இருக்க பசங்க பேரை மட்டும் தான் அதில் எழுதி வச்சிருப்பா. நானும் அதில் இருப்பேன், எனக்கு பாயிண்ட்லாம் போட்டு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க எல்லாம் மைனஸ்ல இருக்கு. எங்க சென்னு பார்த்தா அசிங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு, சரிடா நம்ம எதுக்கு வாங்கணுமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போன்ட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே கிளாஸ் போர்டை நம்மளும் அதை அழகா டெக்கர் பண்ணிட்டு இருக்கா. சியா கிட்ட சிச்சே அவளோட நோட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு, கொண்டா நான் அழகுப்படுத்துற பாருன்னு அலங்கோலப்படுத்திட்டு இருக்கான். அப்போ சார் வந்து, லுமியா சீக்கிரமா மெடிக்கல் ரூமுக்கு போ, ஜியாங் கீழே விழுந்துட்டான்னு சொல்ல, உடனே ஓடி போய் பார்க்குறா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் நம்ம பர்ஃபார்மன்ஸை வேணால் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம், சொன்னால் பசங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறான். இதை ஹீரோயின் கேட்டு, கொண்டாங்க நான் மெடிசனை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போய், ஜியாங் சீக்கிரமாக இந்த மெடிசனை சாப்பிடு, இது எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றியோ அவ்வளோ சீக்கிரம் நீ ரெடி ஆகிடுவேன், ரெடி ஆனால் தானே பர்ஃபார்மன்ஸில் கலந்துக்க முடியும்னு சொல்ல, அப்போ என்னை குவிட் பண்ணுன்னு நீ சொல்லலையான்னு கேட்க, நீ குவிட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேப்லெட்டை போடுன்னு கொடுக்குறா. ஆனால் இவனுக்கு ஒரு பயம், அவங்க என்ன கரெக்டாக கேட்ச் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிச்சே திரும்ப ஊசியா பிடிச்சிக்கிட்டு, நீ தான் எனக்கு ஒரு காதல் கவிதை எழுதி கொடுக்கணுங்கிறான். என்ன லூமியாக்காகவான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரிலேல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன்னா அந்த ஸ்டேஜில் போய் காதல் கவிதையை அள்ளி விட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறேங்கிறான். அதை வின் பண்ணிட்டு அப்புறம் பேசுடான்னு சொல்ல, என்ன சிச்சேட்டியா சொல்கிறியா, அதெல்லாம் வின் பண்ணிடுவேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ நீ தான் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணும், உனக்காக நான் கிஃப்ட் கூட வாங்கி தருவேன்னு சொல்ல, அப்படிங்கிற சரி சரி நோட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு படித்த நாவல்லேருந்து அள்ளி விட்றான். அவனும் அதை ஆசையாக வாங்கிட்டு சந்தோஷமாக ஓட, பயங்கரமாக அவனை பார்த்து சிரிச்சவன் டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் லூமியா ஜியாங்க கூப்பிட்டு வந்து, நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸை பார்த்தேன், என்கிட்ட இருந்து நீ கற்றுக்கோன்னு சொல்லி டக்குன்னு அதில் மேலே ஏறி நான் 3 கவுண்ட் பண்ணுவேன், நீ என்னை கேஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பேசுறத கூட கேட்கல, பட்டுன்னு குதிச்சுட. நல்ல வேலை அவன் பிடிச்சிட்டான். உனக்கு என்ன பைத்தியமா, இது எவ்வளோ டேஞ்சர், ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டேன். உன்னை மாதிரி தான் உன்னோட கிளாஸ்மேட்ஸும் இருப்பாங்க, நீ எப்படி கேர் பண்ணுறியோ அதே போல் அவங்களும் உன்னை கேர் பண்ணுவாங்க, நான் உன் மேலே ட்ரஸ்ட் பண்ண மாதிரி நீயும் அவங்க மேலே ட்ரஸ்ட் பண்ணு, கண்டிப்பாக அவங்க உன்னை கேட்ச் பண்ணிடுவாங்கங்கிறா. திரும்ப அப்படியே கட் பண்ண ஸ்போர்ட்ஸ் மீட்டும் வந்துருச்சு. ஜியாங்கோட கிளாஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அடுத்து ஜியாங்கையும் ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டாங்க. இப்போ அவன் விழுகணும், நம்ம ஹீரோயின் சொன்னதை மனசில் நினச்சிட்டு விழுக ரெடி ஆகும்போது, லூமியா உன்னால் முடியும் ஜியாங்னு சொல்லி கத்த, டாய்ஃபை மைக்லேயே கத்திட்டு இருக்கா. மொத்த ஸ்கூலுமே அவனுக்காக என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவனும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு விழுக அவங்களும் பிடிச்சிட்டாங்க. இதை பார்த்த சிச்சேவும் சென்னும், என்னடா ஹீரோ அளவுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் நம்ம ஹீரோயினும் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அவனுக்கு போட்டு காட்டி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சிச்சே அவளுக்காக எழுதி வச்சிருக்க காதல் கவிதையை வாய் விட்டு படிச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஜியாங் கேட்டான். அடுத்து ரிலே நடக்குது. இதில் ஹீரோயின் சிச்சே சென் எல்லாமே கலந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி போய் சென்னுக்கு கொடுக்குறா. கரெக்டாக சென் வாங்கிட்டு ஓடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டில் டாய்ஃபே ஓடுங்கன்னு சொல்லிட்டா. யாழ் எனக்காக சேர் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு சென்னு பயங்கர வேகமாக ஓடி சிச்சே கையில் கொடுக்க கிளாஸே உட்காந்து சேர் பண்ணிட்டு இருக்கு. அதில் நம்ம சிச்சே தான் வின்னும் பண்ணுறான். வின் பண்ணதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். கட் பண்ணா இப்போ நேராக வேக்கிட்ட சிச்சே வந்து, நான் ப்ரைஸ் வாங்கும்போது மட்டும் இது தயவு செஞ்சு படி, அதுவும் நான் எப்படி படிப்பனோ அது போல எமோஷனலோட படிக்கணும், இதில் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு, பார்த்து செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் பின்னாடியே வந்து ஜியாங் வாங்கிட்டு அவன் ப்ரைஸ் வாங்கும்போது நானே படிச்சுக்கிறேன்னு கொண்டு போயிட்டான். எப்படியோ இன்னைக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீன் போட்டு நின்றுட்டு இருக்கான். போது சிச்சே வா வா அப்படி சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டுருக்கேன். கரெக்டா இறாம் அவனேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பிக்கிறான். கேட்ட குரல் மாதிரியே இருக்குன்னு திரும்பினா ஹீரோ ஐயோ என்ன பண்ண போறோன்னு பயப்பட, இங்க ஜியாங்கோ
அவன் எழுதி வச்சிருந்த மொத்த கவிதையும் படிச்சுட்டு கடைசியில லூமியா பேருக்கு பதிலா என்னோட அப்பா பிரின்சிபல்னு சொல்லிட்டான். இது அவருமே நம்பிக்கிட்டு மகனேன்னு ஹக்கெல்லாம் பண்ணிட்டாரு. இதுல முழு கதை தெரிஞ்சது சியாக்கு தானே. பயங்கர சிரிப்பு, விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். என்னடி அவ்வளோ சிரிப்பு வருதா என்னன்னு சொல்லிட்டு லூமியா ஒண்ணுமே புரியல. எவ்வளோ சந்தோஷத்தோட ஸ்டேஜ்ல ஏறினா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல பிரைஸை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். சரி விட்ற, ஃபீல் பண்ணாத. அட்லீஸ்ட் உனக்கும் அப்பாவுக்கும் இடையிலையாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்திருக்கலங்கிற மாதிரி சொல்ல. தயவு செஞ்சு அதை பற்றி இனிமேல் பேசாத. என்னை மொக்க வாங்க வச்ச அந்த ஜியாங்கு இருக்குன்ட்டு இருக்கான். இப்போ நைட்டு லூமியோட அப்பா ஜியாங்க பார்த்துட்டு என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்க இன்னும் இல்லைன்னு சொன்னதும் சரிவா நம்ம 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அப்போ ஜியாங்க அப்பாட்ட என்னோட ஆர்டிஃபிஷியல் காலுக்கு நீங்கள் தான் பே பண்ணீங்களான்னு கேட்க சேச்சா அது உன் அப்பாவே காசு போட்டு உனக்காக வாங்கியிருக்காரு, அவர் இப்போல்லாம் நல்ல மனுஷன் ஆயிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பொய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஜியாங்கும் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வச்சு ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவமே வராது, லூமியா மேலே மட்டும்தான் வரும், அவள் தான் ஏதாச்சும் ஒரு குளறுபடி பண்ணிக்கிட்டே கிடப்பா, ஆனால் நீ எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டியே, ஸோ எப்படி உன் மேலே எனக்கு கோவம் வரும்ன்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா மனசு விட்டு 2 பேரும் பேசி சிரிக்கிறாங்க. கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ரேடியோவில் ஸ்டார்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது நானும் ஒரு ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி கிளாஸில் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் 10th கடைசி நாள். நீங்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ எப்போவுமே நான் உங்களை ஞாபகம் வச்சுருப்பேன். நீங்களும் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒன்றா இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பேசுகிறாரு. அடுத்து நம்ம லூமியா எல்லாம் சியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவள் தான் மெடிக்கல் படிக்க போகிறாள்ல. சியாவுமே உங்களை விட்டு பெரியது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இல்லை, ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு கடைசி வரைக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஒருத்தரும் என்ன மறந்துடக்கூடாது சரியான்னு இருக்கா. கட் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்டே வந்துருச்சு. லூமியா கண்ணை மூடி நின்றுக்கிட்டு டே எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டுனா ஏதாவதுல ஃபெயிலாக இருக்குன்னா பார்த்து சொல்லுன்னு இருக்கா. சிச்சை செக் பண்ணி பார்த்துட்டு 2ல் ஃபெயிலுன்னதும் ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு பயங்கர பயம். முன்னாடி விட இப்படி கம்மியாக எடுத்து வச்சிருக்கேனே, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் தொலைச்சு போடுவாங்க. சரி நீ எத்தனைல ஃபெயிலுன்னு கேட்க என் பேரே இங்கே இல்லை, எங்கள் அப்பாவே எடுத்துட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே கரெக்டாக அவங்க அப்பா கூப்பிட்றாருன்னு சொல்லவும் குட் லக்டா பார்த்து போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறா. இங்கே வந்ததும் அப்பா நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நல்லா படி அதான் ரொம்ப முக்கியம், படித்து ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு லாயராவோ ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுதான் நானும் அம்மாவும் சூஸ் பண்ணியிருக்கோங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் பேஸ்கெட் பால் டீமில் தான் ஜாயின் பண்ணும், எனக்கு அதுதான் உயிர் உலகம்னு இருக்கான். சரிடா இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதி பாஸ் பண்ணு, ஃபெயில் ஆனானா உன் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும்னு அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ வீட்டில் அம்மாவுக்கு ஒரு கால் வருது, அவங்களுக்கு ஒரு புது வேலை கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் டெக்னாலஜியில் நல்லா அறிவாக இருக்கிறவங்கள தான் எடுக்கணும் தேவைப்படுதுங்கிறாங்க, உனக்கு அதை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மாவுக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன் லேர்ன் பண்ணிக்கிறேங்கிறாங்க. கரெக்டாக அப்பாவுக்கு சார் கால் பண்ணி அவளோட மேஜர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, நாளைக்கு போகணும்னு சொல்ல நானே போய்க்கிறேன்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நேத்தே நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு தெரிஞ்ச தொலைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சைனை இவ்வளோ காப்பி அடிச்சு போட்டுருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே அம்மாவும் சாரை பார்க்கறதுக்காக வராங்க. உங்களுக்கு உங்கள் மகளோட டெஸ்ட் பற்றி தெரிஞ்சிருக்கோம் இல்லையான்னு கேட்க இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதாச்சே. சார் எடுத்து காட்ட முகமே மாறிடுச்சு. அந்த திருட்டு கொழுது என்ன வேலை பார்த்துருக்க பாருன்னு சொல்லிட்டு அவளை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறாங்க. ஸோ இப்படி அம்மா வெறி கொண்டு ஓடுறத ஜியாங்கும் பார்த்துட்டு ஆண்டி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறான். இப்போ இதெல்லாம் தெரியாம லூமியா அவ கிளாஸ்ல ஜாலியாக பேசிட்டு இருக்க. லூமியான்ட்டு அம்மா வராங்க. ஆசையாக திரும்பினவன் கையில பேப்பரை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ நம்ம பண்ண திருட்டு வேலை தெரிஞ்சிருச்சா, கையில மட்டும்தான் தொலைச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் தான். உடலையே அம்மாவும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர சார் வந்து வேணாம் இது ஸ்கூல்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குறாரு. ஒழுங்கா போயான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு துரத்திட்டு வராங்க. அம்மா என்னை விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஹீரோயினோட ஒழுங்கா நிக்கிறியா இல்லையா அப்படின்னு பேப்பரை பறக்க விடுறாங்க. செருப்பையெல்லாம் வீசிக்கிட்டு பயங்கர வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜியாங் அவன் கிளாஸ்ல இருந்து வெளியே வர ஆப்போசிட்ல அவனை பார்த்ததும் ஜியாங் நீ தான் என்ன காப்பாத்துறோன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் சைனை நீ போட்டு கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு திட்டேன். ஆன்ட்டி இது ஸ்கூல் எத்தனை பேர் பாக்குறாங்க பாருங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்றான். வீட்டுக்கு வா மவளே உனக்கு இருக்கு கச்சேரின்னு சொல்லிட்டு போறாங்க. போன டெஸ்ட்டை விட எதுக்காக இவ்வளோ கம்மியாக எடுத்து வச்சிருக்கேன்னு அவன் கேட்க நான் எதையுமே ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டேன், அதான் மறந்து போயிடுச்சுங்கிறா. சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு கொஸ்டினை கேட்டா அதுவும் அவளுக்கு தெரியல. அப்போ நானே உனக்கு சொல்லித்தர ஒழுங்கா படிங்கிறான். இப்பெல்லாம் வேணாம், மந்த்லி எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், இப்போதைக்கு என் அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட வாழணும், அதுக்கு வழியை கட்டுன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் அம்மா மால்க்கு வந்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவங்கள வேலைக்கு சேர்த்திக்கிறேன்னு சொன்ன கம்பெனில இருந்து கால் பண்ணி உங்களோட ரெசியூமை இப்பதான் பார்த்தோம், ஸோ
உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது, வேறைய பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அந்த சோத்துல லிப்ஸ்டிக் கூட வாங்கலாம். அப்படியே வரும்போது ஒரு பேம்ப்ளெட் கரெக்டா வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல டியூஷன் எடுக்கிறதா போட்டிருக்கு. நம்ம பிள்ளையும் படிக்கிறதே இல்லை, சேர்த்து விட்டா நல்லா படிப்பாளேன்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட இந்த கார்டில் உள்ள காசு எங்கன்னு கேட்குறாங்க. அதுதானே ஜியாங்கோட அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு, பொண்டாடிக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சோஃபாலாம் வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக் பில் கட்டினேன், காரை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணேன்னு இவர் பட்டுக்கு போய் மேலே போயா சொல்ல, எது இந்த சோஃபா வாங்கினீங்களா, பழசா இருக்கே, மற்றபடி எல்லா செலவையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், உண்மை சொல்லுங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோயின் வரும்போது நம்ம புள்ள படிக்கிறதே இல்லைன்னு சொல்லி டியூஷனாவது சேர்த்தலான்னு பார்த்தா இதுல காசே இல்ல, அப்படி என்ன செலவு வேண்டி இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லூமியாவும் போய் சமாதானப்படுத்துறா, 2 பேரும் சண்டை போடாதீங்க, டியூஷன்லாம் வேணாம், நான் நல்லா படிச்சுக்கிறேன்னு சொல்ல உனக்கு ஒன்றும் தெரியாது உள்ள போன்னு அனுப்பி விட்டு திரும்பவும் காசை என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா ஜியாங் கால் பண்றான். அம்மா நல்லா சத்தம் போட்டு சண்டை போட்டு இருக்காங்களா, அது அவனும் போன்லயே கேட்டான். ஃபீல் பண்ணத நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலான்னு சொல்லிட்டான். ஸோ அடுத்த நாள் வந்ததுமே நம்ம ஹீரோயின் பேக்கை எடுத்துட்டு நான் ஜியாங்கோட சேர்ந்து படிக்க போறேன்ட்டு கிளம்பிட்டா. பின்னாடியே சிச்சேவும் நானும் படிக்க போறேன்னு எழுந்து போக, டே எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டியான்னு சொல்லி இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். டே வரப்போற மந்த்லி எக்ஸாம்ல டாப் 200 வரேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்காக படிக்கணும் இல்லையாங்க. அடனா 576 பேர் எழுதுறாங்க, டாப் 500 வரதே பெரிய விஷயம், இதுல டாப் 200 எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீ என்ன உளறிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டுறான். எப்படி இருந்தாலும் படிக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. இடையில வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். இங்க என்ன உனக்கு வேலைன்னு கேட்க, நானும் படிக்கதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜியாங் கிட்ட போய் கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். டேய் இங்க என்னடா நடக்குது, பாக்குறது நிஜமா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இந்த மந்த்லி எக்ஸாம் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, ஆர்ட்ஸ்ல மட்டும் நான் டாப் 200 வந்துட்டேன்னா என்னோட அப்பா ஸ்போர்ட்ஸை கத்துக்கிறதுக்கு தடையாவே இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை வெறுப்பேத்துறதுக்காக ஜியாங்கும் சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், நைட்டுக்குள்ள இந்த 6 சப்ஜெக்ட் பேப்பரையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்கிறான். டேய் என்ன விளையாடுறியா, எக்ஸாமே 2 நாள் நடக்கும், ஒரு நைட்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்குற, இரு நான் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நைட்டு வீட்டில் அம்மா ஜியாங்க்கு தான் அப்பா வந்து காசு செலவு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா நான் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன், ஜியாங்கோட இன்சிடென்ட் நடக்காத வரைக்குமே நம்ம ரொம்ப சந்தோஷமா வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாவே லூமியாவை வளர்த்திட்டு இருந்தோம். ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு, அடுத்த குழந்தைக்காக எல்லாத்தையும் இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, லூமியா நமக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே பேச அப்பா டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காசு காசுன்னு பேசிட்டு இருக்க, வேலைக்கு போனா காசு கிடைக்குது, எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்ட, எனக்கு வேலை போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்பா எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிடுங்கிறாரு. ஆனா அம்மா பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. போதும் ஜியாங்க்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் ஒன்னா வளர்த்தலோன்னு சொன்னோம், ஆயிடுச்சு போதும், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. கரெக்டா இவங்களோட அம்மா பாட்டியம்மா கால் பண்ணி உன் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல கொஞ்சம் வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா காட்ட வீட்டுக்கு போனா என் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஜியாங்க பார்த்ததும் 2 வாங்கின இந்த உனக்கு ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க சண்டை போடுறதே என்னாலதான், எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்கு, நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சிருந்தேன்னா இந்த அளவுக்கு அவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்கல்ல. ஜியாங் இந்த டைம் டாப் 100 நான் மார்க் வாங்கணும்னு சொல்ல கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறான். இப்ப வீட்டுக்கு வர அம்மா கிளம்பிட்டாங்க தாத்தாவை பாக்குறதுக்காக. அப்பாவும் இவகிட்ட எதையுமே ஷேர் பண்ணல, பசிக்க கூட இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சோகத்துல இருக்க இவரு சாக்லேட் அவருக்கு கொடுத்துட்டு அவர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாஞ்சுக்கிட்டா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல ஜியாங் வேகமா ஓடி வந்து இந்த 6 சப்ஜெக்டை முடிச்சுட்டுன்னு எடுத்து போடுறான், கண்ணெல்லாம் கருவளையும். ஆனா ஜியாங் அதை எடுத்து பார்த்துட்டு காம்போசிஷன்ல எழுத தேவையே இல்லைங்கிற மாதிரி சொல்ல, ஏன்டா அது முதலே சொல்ல, எத்தனை மணி நேரமா உட்காந்து எழுதிட்டு இருந்து தெரியுமா, சரி பரவாயில்ல விடு ஸ்டடி ரூம்ல பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் அவன் திருத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவன் எழுதின 6 சப்ஜெக்டும் ஃபெயிலு, காம்போசிஷன் மட்டும் பரவாயில்ல ஓகேவா இருக்குங்கிறான். பார்த்தல அப்படி சொல்லிட்டு சீன் போட, சரி உனக்கு எல்லாத்தையும் ஒரு டைம் சொல்லி தருவேன் புரிஞ்சு கொடுங்கிற மாதிரி சொல்ல, ஒரு டைம் தான் சொல்லி தருவியா, அப்போ மெங்குக்கு எத்தனை டைம் சொல்லி தருவேன்னு சொல்லி கேட்க, அவ புரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லி தருவேங்கிறான். பாத்தியா மெங்கு அவன் உன்னை இவ்வளோ லோவான்னு நினைக்கிறான், அப்போ நீ அந்த அளவுக்கு மக்கா இருக்கியான்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ண ஜியாங் 2 பேருக்கும் சொல்லித்தர ஆரம்பிக்கிறான். லூமியா சியாவை கூட கண்டுக்காம போறா, அந்த அளவுக்கு படிக்கிறா. சிச்சே சென்னை கூட கவனிக்கலாம், அந்த அளவுக்கு இவனும் படிக்கிறான். டெஸ்ட்டும் எழுதுறாங்க, பார்த்தா 2 பேருமே ஃபெயிலு. ஸோ இப்படி திரும்ப படிக்க டெஸ்ட் எழுதுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் சரி லூமியாவுக்கு ஜியாங் நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே எக்ஸாமும் எழுதி முடிச்சாச்சு. ரிசல்ட்டை வந்து சார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிச்சேக்கும் லூமியாக்கும் அவ்வளோ ஒரு ஆவல் கேட்கறதுக்கு. நம்ம சிச்சே 576வது பிளேஸ்ல இருந்து 189வது பிளேஸ்க்கு போயிட்டான். ஸோ அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கான், செம்ம சந்தோஷம். லூமியா டாப் 50க்குள்ள வந்திருக்கா, 43வது பிளேஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவளுக்கு. அப்பவே ஓடி போய் ஜியாங்க கூப்பிட்டு ஃபோனை பாருன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு, என்னோட பிளேஸை கெஸ் பண்ணுங்கிறா. 43ன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் சிச்சே சும்மா அப்படியே கெத்தா உட்காந்துட்டு இருக்கான்.
ஏன்னா 189வது பிளேஸ்ல வந்துட்டான்ல. ஸோ உடனே அப்பா என்ன பண்றாரு, பாத்தியா மவனே, நீ பேஸ்கெட் பாலுக்கு செட்டே ஆக மாட்ட, படிப்புக்கும் உனக்கு தான் அவ்வளோ ஒரு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன். வா, என்ன சொன்னீங்க, பேச்சு மாறக்கூடாது. எனக்கு தெரியும் பேஸ்கெட் பால் எனக்கு அவ்வளோ வரலனாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க பேச்சே மாறக்கூடாதுன்னு கேட்க, சரி சரி நீ ஏன் உன்னோட வழியை சூஸ் பண்ணிக்கிட்ட, ஸ்போர்ட்ஸ் காலேஜ்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கோங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட ப்ரூஃபுக்காமா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம லூமியாவும் அம்மாக்கு கால் பண்ணி சூப்பராக எழுதியிருக்க மந்த்லி எக்ஸாம் 43வது பிளேஸு, ஃபோட்டோ அனுப்புற பாருங்கன்ட்டு இருக்கா. அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். லூமியா, நீ என்னோட மட்டுமே இருந்துடுவியா அப்படி சொல்லிட்டு கேட்க, இன்டைரக்டா டிவோர்ஸ் வாங்கினா என்னோட வந்துருவியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கா. ஜியாங் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கவா, போல வீட்டுக்குன்னு கூப்பிட, வீட்டுல யார் இருக்காங்கன்னு என்ன போக சொல்றேன், நான் போக மாட்டேங்கிறா. இந்த தனியாச்சு குடின்னு சொல்லி அவன் கொடுக்க, நான் என்னோட மார்க்கை சொன்னதும் என் அம்மா சந்தோஷப்பட்டு திரும்பி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மொத்தமா அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. நான் என்னோட அப்பாவை சூஸ் பண்றதா இல்ல அம்மாவை சூஸ் பண்றதா, எனக்கும் இந்த நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஜியாங் மேலே சாஞ்சுக்கிட்டே ஏதாச்சும் ஒரு ஃபேரி லவ் ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. ஜியாங்கும் அவனோட அம்மாவை முயலும் அப்பாவை நாயினும் வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்தில் முயல் மஷ்ரூம் கடையை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த வழியா போன நாய் முயலை பார்த்ததுமே காதலில் விழுந்துருச்சு. அந்த நாயோ வேலை வெட்டி இல்லாமல் ஊதாரித்தனமாக சுத்துறவன் தெரிஞ்சதால அந்த முயல் அவனை டேட் பண்ண மறுத்துச்சு. ஆனால் ஒரு நாள் சில ஓநாய்களாம் முயல்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணதால இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நாய் உடனே அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணுச்சு. இதுக்காக அந்த நாய் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த நாய் இன்னுமே முயலை லவ் பண்ணிக்கிட்டே இருந்ததால முயல் குட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அதுக்கு அந்த முயலும் சம்மதிச்சிருச்சுன்னு சொல்லி இதோட லவ் ஸ்டோரி முடியுதுங்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் முயலும் நாயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பூனை பிறந்தது. ஸோ முயல் கடையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிறதால பயங்கர பிஸியாக இருந்ததால இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாய் திருட்டுத்தனமாக எக்ஸ்பென்சிவான மஷ்ரூம் எல்லாம் விற்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரும். இதனால எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாயும் அதனோட ஹேபிட்டை மாற்றிக்கவே இல்லை. கடைசியில் சூதாட்டத்துக்காக அந்த நாய் வெட்டிங் ரிங்கையே வச்சு விளாட அதை எதிர்த்து முயலும் கேள்வி கேட்க ஆரம்பிக்க அந்த நாயும் பணத்தை மேலே மேலே செலவு பண்ணிக்கிட்டே இருக்க கடைசியில் அந்த முயலுக்கு நாய்கிட்ட இருந்து அடி மட்டும்தான் மிச்சம். ஸோ அந்த முயலும் அந்த நாயை விட்டு போயிடுச்சுங்கிறான். அப்போ அந்த பூனைக்குட்டியோட நிலைமைன்னு கேட்க வேற வழி இல்லாமல் அந்த பூனையும் அந்த நாய்க்கூடையே வாழ ஆரம்பிச்சுது பல கஷ்டங்களோட. பட் ஒரு நாள் அந்த பூனை ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே விழுந்து அதுக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னு சொல்ல அப்போதான் இவளுக்கு புரிய வருது இந்த மொத்த கதையோ ஜியாங்கோட அப்பா அம்மாவை பற்றின்னு. அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டி ஒரு கோழியை மீட் பண்ணிச்சு. பெரிய பெரிய கண்ணோட எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த பூனையும் கோழியும் சேர்ந்து ஒன்றா வளர ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ அந்த கோழி ரொம்ப சோகத்தில் இருக்கு. இதனால அந்த பூனை கோழியோட கையை பிடிச்சி, உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தா என்னோட கண்ணை பாரு, அது எல்லாமே பறந்து போயிடும்னு அவளை பிடிச்சி அழகாக சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்லையும் வந்து ரொம்ப சூகமூஞ்ச வச்சுக்கிட்டு என்னோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கா. சிச்சேவும் அவளோட மைண்டை சேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்னோட கார்டை யூஸ் பண்ணி நீ எப்போ வேணா காமிக் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் சார் ஜியாங்க கூப்பிட்டு, லூமியாக்கு என்னாச்சு, சரியாக கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, ஹோம் ஒர்க்கும் பண்ணுறதில்ல, படிப்பும் போயிடுச்சு, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாரு. இல்லை சார் நான் அவட்ட பேசி சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்கிறான். இப்போ நைட்டு ஸ்கூல் முடிச்சு வர லூமியாவோட அப்பா ஸ்மோக் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எப்பாச்சும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்பவே ஆன்ட்டி வருவாங்களா, ஒருவேளை என்னால் தான் சண்டைக்கு இது வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்குறான். சச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கேன், போ சீக்கிரமாக போய் தூங்குப்போன்னு அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜியாங் லூமியாவை சேர் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும்னாலாம் பார்த்துட்டு ஒரு கார்டையும் ரெடி பண்ணி விஷயம் மேக் பண்ணால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே நைஸாக காட்ட அவளும் போட்டு பார்க்குறா. நிஜமாவே இந்த வெப்சைட் இருக்கான்னு சொல்லிட்டு லாகின்லாம் பண்ணிட்டு லக்கி நம்பராக 19 மனசில் நினச்சிருக்கா. அது வரவே மாட்டேங்குது, திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ ஸ்கூலில் பார்த்துட்டு என்ன 19 அவளோட லக்கி நம்பரா, சரி எப்படி அதை வர வைக்க போகிறேன்னு கேட்க 50வது ட்ரையில் கண்டிப்பாக வந்துடும், அது மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேங்கிறான். 50 டைம் அவன் ட்ரை பண்ணுவாளான்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா இனிமேல் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், வரவே மாட்டேங்குது
இல்லையேன்னு சொல்லிட்டு உனக்காக நாங்கள் வேணா லாகின் பண்ணி ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் ஒன்று மனசில் நினச்சிருக்கேன், ஸோ நானே வர வச்சாதான் அது நடக்குங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ண 19 வந்துருச்சு. ஒரே சந்தோஷம் தான். இந்த பக்கம் ஜியாங்கும் வேயும் ஒரு பழைய பூலும் பெரிய மரமும் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் விஷிங் கார்டு கூட கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே லூமியாவுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியாங்கும் ஒரு மெட்டலை உருக்கி காயின் போல மேக் பண்ணிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின்கே தெரியாம அவ வீட்டுக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க போல. அடுத்த நாள் ஸ்கூல்ல பாத்தியா அந்த வெப்சைட்ல இருந்து எனக்கு காயின் வீட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட எல்லாம் காட்டிட்டு ஜியாங் கிட்டயுமே ஓடி போய் அவன் தான் அனுப்புனது தெரியாமையே பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, அம்மா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்பாவும். பத்தாவதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, ஜியோங்கோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு. வேற வழி இல்லை, வந்து கூப்பிட்டு வராரு. குடிச்சேன்னா நான் உன்னை விட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குடிப்பேன்னு சொல்ல, என்னால எவனாலும் அடிச்சுக்க முடியாது, வா போய் குடிப்போன்னு சொல்லிட்டு ஜியாங்கோட அப்பா கூப்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம லூமியா அந்த காயினை தூக்கிக்கிட்டு விஷ் பண்ண போகிறா. கரெக்டா ஜியாங்கோ வர மழையும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் 2 பேரோட அப்பாவும் மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டு லூமியாவோட அப்பா பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், உன் பையனை நான் இடிச்சதால என் பொண்ணும் ஒய்ஃபும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அவங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன், ஜியாங்கியும் சேர்ந்து பார்க்குறேன், ஆனால் உன்னை எதுக்காக நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மழையிலேயே விழுந்து புரண்டு. இந்த பக்கம் ஜியாங்குவேயும் சேர்ந்து ரெடி பண்ண இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. லூமியாவும் அவளோட விஷ் மேக் பண்ண வரும்போது கரெக்டாக லைட் அவன் மேலே அந்த விலகவும் பயந்து போய் தண்ணிக்குள்ளே போட்டா விஷ் மேக் பண்ணவே இல்லை. உடனே இவ உள்ள இறங்கி தேட ஆரம்பிச்சிட, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுன்னு சொல்லிட்டு இவ எவ்வளவோ சொல்றா, அவ கேட்கவே மாட்டேங்கிறாளா. இது எல்லாமே போய் மிராக்கல்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படின்னதும் இல்லை நீ நம்பவே, எனக்கு தெரியும், சின்ன வயசாக இருக்கும்போது நீ இந்த இடத்துக்கு வந்து நிறைய விஷ் பண்ணியிருக்கேங்கிறான், ஆனால் நான் வேண்ட எதுவுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லையேன்னு சொல்ல, அப்போ நீ கிவ் அப் பண்ணிட்டியா? ஆனால் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். உன்னோட விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும். ஸோ நான் மேக் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நடக்குங்கிறா. அதுக்கப்புறம் அவ மட்டுமே தேடிக்கிட்டு இருக்க ஜியாங்கும் உள்ள இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டான். இல்லை வேணாம் போ, உன்னோட கால் அப்படி சொல்லிட்டு இவ உள்ளே இருக்க விட மாட்டேங்கிறா. நீ தானே கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஸோ கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம், எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப நேரமாக தேடி கடைசியில் ஜியாங்கே அதை கண்டுபிடிக்கிறான். லூமியா உன்னோட விஷயம் என்னன்னு கேட்க, என்னோட அப்பா அம்மா கடைசி வரைக்கும் பிரியாம ஒன்னாவே இருக்கணும்னு சொல்ல, இந்தா இப்போ உன்னோட விஷயம் மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச காயினை கொடுக்குறான். ஸோ அவளும் ப்ரே பண்ணி அதை தண்ணிக்குள்ளே வீசுறா. அன்னைக்கு தான் ப்ளூ மூன் தெரியறதா சொல்லியிருப்பான். ஸோ அதுவும் வர பாத்தியா மிராக்கிள் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. தென் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா கால் பண்ணியிருக்காங்க. தாத்தாவை கூப்பிட்டு இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வரப்போறதா அம்மா சொல்றாங்க. அப்போ கரெக்டாக அப்பாவும் நல்லா மழையில் நனைஞ்சுக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அம்மாவை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து அம்மா வர போகிறாங்களாம்மான்னு சொல்ல, இவர் சரின்னு மூஞ்சியை மறைச்சிட்ருக்காரு காயத்தை பார்த்துட்டா. ஸோ உட்கார வச்சு எப்படிப்பா அடிப்படிச்சுன்னு சொல்லி மருந்து போட்டுட்ருக்கேன். லூமியா நீ படிக்காததாலேயோ இல்லை காசு இல்லாததாலேயோ அம்மா கோவப்படலை, நான் ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்துட்டேன். ஜியாங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும்னு நினச்சவன் உன்னையும் அம்மாவோட ஃபீலிங்ஸையும் இக்னோர் பண்ணிட்டேன். இது எல்லாமே என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுன்னு கேட்குறாரு. பா ஜியாங்கோ நம்மளோட ஃபேமிலி தான், இதில் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அம்மாவும் என்ன போலவே புரிஞ்சுப்பாங்க. அவங்க உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை பிடிச்சி சாஞ்சுக்கிட்டா. இந்த பக்கம் பயங்கர மப்பில் ஜியாங்கோட அப்பாவும் அப்படி இப்படின்னு இடிச்சு பிடிச்சி லூமியாவோட அப்பாவே அடிச்சிட்டல அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்காரு. அப்போ இவனுக்கு ஒரு பேப்பர் கிடைக்கிது. அந்த பேப்பர் தான் இந்த மாடல் வாங்கிட்டு வான்னு லூமியாவோட அப்பா எழுதி கொடுத்தது. ஸோ இந்த கால் வாங்குறதுக்காக லூமியாவோட அப்பா தான் காசு போட்டிருக்காருங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை பார்த்ததே இல்லைங்க, புட்டுன்னு அடிச்சிட்டாரு. திரும்பவும் அவங்கள ஹர்ட் பண்ண விட மாட்டேன், ஒழுங்காக நடந்துக்கோங்கன்ட்டு போகிறான். ரொம்பவே ஃபீல் பண்ணவன் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் உங்களோடவே வந்துடுறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்கிறான். ரொம்பவே சந்தோஷம், நான் சீக்கிரமாகவே அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறேன். நீ அப்ராடுக்கு வரும்போது உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனோட அம்மா சொல்கிறாங்க. இவன் இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணமே இவனால் லூமியாவோட ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது, அதனால தான். தென் இப்போ குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் லூமியா விஷ்மேக் பண்ண வந்தால அதே இடத்துக்கு தான் அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னோட அம்மா சீக்கிரமாகவே என்னோட வந்து சேர்ந்துடணும்னு சொல்லி ப்ரே பண்ணி தண்ணிக்குள்ளே வீசியிருக்கான். பட் அது தெரிச்சிடுச்சு. ஸோ ரொம்ப சோகமாயிட்டான். லூமியா போட்டது சென்டரில் போயிருக்கும், இவனோடது விழுகலை. தென் அப்படியே கட் பண்ண பாட்டியை விடுறதுக்காக அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. அம்மாவை பார்த்ததும் ஒரே சந்தோஷம்தான், எப்படியாச்சும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துடும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் லூமியாவோட அம்மா
கொஞ்சம் கூட கோவமே குறையாம தான் இன்னும் இருக்காங்க. நைட்டு தாத்தாவை பார்த்துக்கணும் இல்லையா, ஸோ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் கிளம்புறாங்க. இப்போ நைட் பாட்டிமா தூங்காமல் உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்காங்க. என்ன பாட்டிமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் உன் தாத்தாவோட ஸ்பெண்ட் பண்ணேன் அழகான மெமரிஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கமான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் ஜியாங்கிட்டையும் வேக்கிட்டையும் ரெக்கமெண்டேஷனுக்காக இன்டர்வியூ இருக்குது, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் கொடுக்க சார். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் அப்ராட் போகிறேங்கிற உண்மையை ஜியாங் சொல்லிட்டான், இது உன்னோட முடிவுனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு இவரும். இந்த பக்கம் லூமியா பிரேஸ்லெட் போல கையிலேயே ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன இதுன்னு சொல்லி சிச்சே வந்து கேட்க, அம்மா பாப்பாட்டி தாத்தா அப்புறம் ஜியாங் இவங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. எனக்கும் அந்த சேஃப்டி முக்கியம், ஸோ எனக்கு ஒன்று பண்ணி தரியான்னு கேட்க, உனக்கு வேணா போய் கடையில் வாங்க, எத்தனை கடையில் இருக்குங்கிறா, இதை நீ பண்ணி தரணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்காக பண்ணித்தாவேன்னு சொல்லி இவன் கேட்டா. இல்லை நீ ஒன்றும் என்னோட ஃபேமிலி கிடையாதுங்கிறா, உன் ஃபேமிலியில் ஒருத்தனா நீ என்னை ட்ரீட் பண்ணலாமேன்னு கேட்க, இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி பேசிட்டா. தென் இப்போ ஸ்கூல் முடிஞ்சதோ லூமியாவும் ஜியாங்கும் சேர்ந்தே தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஏங்க உங்களை பார்க்கறதுக்காக லூமியாவும் ஜியாங்கும் வந்திருக்காங்கன்னு எழுப்ப, அவருக்கு பாவம் எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதனால பாட்டிமா பார்த்துட்டு பிரெயினில் எதுவும் ஞாபகம் இல்லை மனசில் ஞாபகம் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விடுங்க பாட்டிமா, சீக்கிரமாகவே தாத்தா ரெடி ஆயிடுவாடுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற ஹீரோயின் கிட்டேயுமே அதை தான் சொல்கிறான். ஜியாங் உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு ஒரு வகத்தை கேட்குறான். அவன் ஒன்றும் இல்லைன்ட்டான். எந்த பக்கம் சிச்சே, நான் என்ன பண்ணாலும் என்னோட ஃபீலிங்ஸ் சுத்தமாக அந்த லூமியா புரியவே மாட்டேங்கிட்டா, நானும் எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். டே லூமியாலாம் உனக்கு செட் ஆக மாட்டா, ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்கு, நீ ஏன் அவளை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க, ஏன் நம்ம சியா கூட ரொம்ப நல்ல பொண்ணுதான் சொல்ல, அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது போடான்ட்டு போயிட்டு இருக்கான். இப்போ வீட்டில் ஜியாங்கோட அப்பாவுக்கு இவன் அப்ராட் போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு திட்ட, யாரை கேட்கணும், நான் இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் என்னோட முடிவுகளை எடுக்கலான்னு இவன் பேசிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து கேட்டா. ஆசையா அவ செஞ்ச பிரேஸ்லெட் கொடுக்கலான்னு வந்திருப்பா, இப்படி ஆயிடுச்சு. இங்க உள்ள அப்பா எங்கேயோ போய் தொலைன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்த பேப்பரையெல்லாம் கிழிச்சு போட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, லூமியாவோட அப்பாவுக்கு இந்த காலை வாங்கினதுக்கான காசை அவங்க கிட்டேயே கொடுத்துருங்க, கடனாக தான் சொல்றேன், நானே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேங்கிறான். இந்த பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்டை எல்லாரும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணேன், இந்த கப்பா நீங்களும் போட்டுக்கோங்கன்னு கட்டிவிட, என் பொண்ணு இவ்வளோ ஸ்மார்ட் ஆகிட்டானா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ ஐடியா பண்ணுறாங்க. அடுத்த நாள் பஸ் ஸ்டாப்பில் ஹீரோயின் கொடுத்த லக்கி சாம இன்னுமே ஹீரோ வச்சுக்கிட்டு தான் இருக்கான். பக்கத்தில் இருக்க இவளும் சரி உண்மையை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுட்டு இருக்கேன்னு ஹெட்செட்டை வாங்கி கேட்குறா. இங்கிலீஷ் லேர்னிங் கிளாஸ் போயிட்டு இருக்கும் போல கடுப்பாயிட்டா. உனக்கு அங்கே போகிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பஸ்ஸில் கூட அவனோட பேசவே இல்லை. இது மாதிரி அவன் அப்ராட் போறானாமன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் என்ன மெங்கோட ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் முடிவெடுத்துட்டு இருக்கான். இப்போ அங்கே போகிறதுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்காமான்னு சொல்லி சிச்சை திட்டிகிட்டு இருக்கான். இல்லை அவன் படிக்கிற பையன், ஸோ அதுக்காக கூட அங்கே அவன் போக முடிவு பண்ணியிருக்கலான்னு சியா சொல்ல, அங்கே அவனோட அம்மா இருக்காங்க, அதனால தான் அவன் அங்கே போகிறான்னு சொல்கிறா. இந்த பக்கம் ஜியாங்க காட்டுறாங்க. என்னம்மா முன்னாடி அனுப்பியிருந்த அட்ரஸும் இப்போ அனுப்பியிருக்க அட்ரஸும் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, இவனுக்காக தனியாக ஒரு வீடு பார்த்துருக்காங்க, எனக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்கு அது பிடிக்குமோ இல்லையோ அதனால தான், உன் தம்பியும் சின்ன பையனாக இருக்கான், ஸோ அவனுக்கும் என்னோட இது தேவைப்படுது, அதனால தான் உனக்கு தனியாக பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கல, இந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல, ஸோ ஓகே எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே லூமியாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு கால் அடிப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு டைம் அம்மா இவனை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப வலிக்குதுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக. அவங்க காசை கொடுத்துட்டு உன் அப்பாவுக்கு தெரியாம பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இவனும் உங்களை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எப்போ திரும்பி வருவீங்க, என்னையாச்சும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கான். இப்போ என்னால் முடியாது, பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை கூட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் அவங்க அம்மா போகிறத நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கேன். இவன் அழுகிறத பார்த்து லூமியாவும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. நீ எதுக்காக அழுகிறேன்னு கேட்க, ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஜியாங் நீ அழுகாத, உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்காக அழுகிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தியிருக்கா. தென் இப்போ நைட்டு அதே போல் அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் அப்ராடுக்கு அவங்க அம்மாவோடவே போகிறதா சொல்லி, சின்ன வயசுலேருந்து நீ என் கூடவே இருந்திருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக புது சோஃபா வாங்கியிருக்காரு, எக்ஸ்சேஞ்ச் போல். ஸோ டெலிவரிக்கு சார்ஜ் கேட்க இவர்கிட்ட எது காசு, ஸோ நானே கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு வண்டி வச்சு அப்பாவும் மகளும் தான் இழுத்துட்டு வராங்க. பட் உள்ள தூக்கிட்டு போகணும் உள்ள படியிலல்ல, அது சுத்தமாக முடியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாட்டியை காணோம். இருங்க நான் பாட்டிமாவோட லொக்கேஷனை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கேன். பாட்டிமாவோ ஒரு 2 பேர்னால வழி மாறி வந்துட்டாங்க, தப்பான வழியில் கூட்டு வந்துட்டு காசு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்களா. இதில் பாட்டி மேலே கை வைக்க வேற கரெக்டாக ஜியாங்கோட அப்பா பூந்து 2 பேரையும் வெளுத்து வாங்கி விட அவனுக்கு பைத்தில் ஓடியே போயிட்டானுங்க.
கரெக்டாக ஜியாங்கும் லூமியாவோட அம்மாவும் வந்து பார்த்துட்டாங்க. காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு அம்மா சொல்ல ஜியாங் வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறான். இல்லை நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் உன்னோட பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டு அப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் இவங்க முக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, பட் அரேஞ்ச் பண்ணல கரெக்டா. அதுக்கு தான் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்க. கரெக்டா இவங்க 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம சோஃபா பழசாயிடுச்சுல, அதான் புதுசா ஒன்று வாங்கினேன் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்ல ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. இல்ல சேல்ல போயிட்டு இருந்ததை தான் வாங்கிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, என்ன நம்ம கிட்ட அவ்வளோ காசு கொட்டி கிடக்கா? லூமியாவோட டியூஷனுக்கு கூட காசு இல்லாம விட்டுட்டோம், இந்த ரொமான்ஸ்க்கெல்லாம் காசு கேக்குதா? தாத்தாவோட ட்ரீட்மெண்ட்க்கு வேற காசு தேவைப்படுது. நீங்க தான் நான் தான், எதுவுமே உங்களுக்கு புரிய போறது கிடையாதுங்க. லூமியா உள்ள பூந்துக்கிட்டு என்ன எப்ப பார்த்தாலும் பணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே இதை வாங்கினாங்க, இப்படி எல்லாத்துக்கும் இடையில பணத்தையே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. பணம் என்ன அவ்வளோ முக்கியமா? அதை விட்டுட்டு ஒட்டுக்கா சேர்ந்து வாழ வேண்டியதானே, எதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கத்த ஜியாங் வேணாவான்னு கூப்பிடுறான். நீ பேசாத, நீயும் இங்கிருந்து போறதுக்கு முடிவு பண்ணிட்டல, என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. ஒரே அழுக. அம்மாவும் இந்த பக்கம் அழுக. பாவம் அம்மா கத்துன கத்துல வாங்கிட்டு வந்து சோஃபாவையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. லூமியாவோட அப்பாவும் ஜியாங் கிட்ட, நீ எங்களால தான் அப்ராட் போறேன்னா தயவு செஞ்சு போகாத, இதுவே உன் அம்மா கூட சேர்ந்து இருக்கணும்னு போனேன்னா ரொம்ப சந்தோஷம், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிறாரு. ஜியாங்கும் இல்ல அங்கிள், அப்ராட் போறதா எனக்கு நல்லதுன்னு தோணுதுங்கிறான். அடுத்த அப்பா லூமியாட்ட வந்து இதுக்குமா அழுகிற அப்படி சொல்லிட்டு சாந்தம் பண்ண பார்க்க, அம்மா உங்க மேல ரொம்ப கோவத்தில் இருப்பாங்கல்ல, நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க கிட்ட சாரி கேட்கணுங்கிறா. சரி நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் ஜியாங்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்க, அவனை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிட விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே லூமியாவும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு, நீங்களும் அப்பாவோ டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்குறா. இங்கே எதுவும் பேச வேணாம், வீட்டில் போய் பேசிக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜியாங்கோ அப்ராட் போடுறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டான். அப்படியே லூமியா கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். சின்ன வயசாக இருக்கும்போதே நம்மளாம் பெருசாகி பிரிஞ்சு போயிடுவோன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டா. ஸோ அவனை வெறுப்பேற்றி விட்டுட்டு இவ சாந்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் சிச்சேவும் சென்னும் லூமியால ரொம்பவே மாறிட்டா. எங்களெல்லாம் கண்டுக்கிறதும் இல்லை, கூட வந்து பேசுறது கூட இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். டே என்னடா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அவ பாவம் என்ன பண்ணுவா? அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க, தாத்தா உடம்பு சரியில்லாம இருக்காரு, இப்போ இந்த ஜியாங்கோ அவளை விட்டு போக போறான். அவளும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவா சொல்லு பார்க்கலாம். பத்தாவதுக்கு உங்க கூட வந்து கடலை போடணும்னு வேற எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லித்திட்டேன். சரி இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமா? ஏதாச்சும் பண்ணணும்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்லன்னு கேட்க, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். ஃபேமிலி மேட்டர் ஆச்சேன்னு சொல்ல, நீ சொன்ன 2 விஷயத்த ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா 3ஆவதா சொன்னல ஜியாங் அப்ராட் போறது, அதை நம்மளால தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து ஜியாங்க மீட் பண்ணி, நீ இங்கிருந்து போயே ஆகணும்னு தான் எதிர்பார்க்கறேன், ஆனா லூமியா நீ இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவ உன்னை எவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா, ஆனா அவளை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விட்டுட்டு போற பாத்தியா, உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வருதுன்னு திட்டுறான். நான் போனா மட்டும்தான் அவளால சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்ல, இவனுக்கு அவன் சொன்ன விஷயம் புரிஞ்சுதோ இல்லையோ, லூமியா எனக்கு சொந்தமானவ, ஸோ நானே அவளை நல்லா பார்த்துக்கிறேன், அவளுக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும்ல அப்படி சொல்லிட்டு போறான். அடுத்து பார்த்தா பாக்ஸா பேப்பர் பிளேன்னு பண்ணிட்டு இருக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சென்னு வந்து கேட்க, நான் கன்ஃபஸ் பண்ண போறேங்கிறான். ஆனா ரிசல்ட் மாற போறது இல்லையேன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரிசல்ட்டை பத்தி கவலை கிடையாது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த ஜியாங் போகணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், அதே நேரம் லூமியாவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால ஜியாங்க இருக்க வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளானை போட்டிருக்கேங்கிறான். நீ அவளுக்கு கன்ஃபஸ் பண்றதால அவன் இருப்பான்னு எப்படி சொல்றேன்னு கேட்க, இதே நான் அவன் இடத்துல இருந்திருந்தான் கண்டிப்பா இருந்திருப்பேன்னு சொல்றான். இப்போ இந்த பக்கம் லூமியாவும், எப்படிப்பா நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் சுத்தமாக முடியலையேன்னு சொல்லி கேட்க, வாமா உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ராக்கெட்டுன்னு சொல்லி டப்பாவாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் தண்ணியை நிரப்பி நம்மளோட சோகத்தை எழுதி வானத்தில் பறக்க விட்டோம்னா அதே போல் நம்ம சோகமும் பறந்து போயிடும்னு சொல்லிட்டு, நானும் சின்ன வயசாக இருக்கும்போது எப்பெல்லாம் வருத்தப்படுறனோ அப்போல்லாம் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் சிச்சே லூமியாக்கு கன்ஃபஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் கொஞ்சம் தூரத்தில் வரதை பார்த்துட்டு 2வது மாடியிலிருந்து இவங்க பண்ண ராக்கெட் எல்லாம் கொட்டுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே ஜாலியாக அதை எடுத்து விளையாண்டுட்டு இருக்க, கரெக்டாக ஹீரோயின் வந்து நிற்கிறா. இவன் ஸ்பீக்கரை எடுத்து, உன்னை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியல, உனக்கு வேண்டிதான் நான் இத்தனை பேப்பர் பிளைன்ஸையும் பண்ணியிருக்கேன், டெஸ்டினேஷன் எதுவாக இருந்தாலும் சரி நான் அதுக்கு அழகான ட்ரிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஜியாங் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். இங்கே நம்ம லூமியாவும் நான் மொரோக்கோ போகணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்ல, எல்லாரும் எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனும் கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ண வரும்போது ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு. திரும்பவுமான்னு சொல்லிட்டு ஓட, நீ சொன்னது எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு வரா. சியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் எடுத்து இவளோட புக்குள்ள வச்சுக்கிட்டு போறா. ஜியாங்கோ அந்த ராக்கெட்டை எடுத்துட்டு வரான். ஆப்போசிட்ல சிச்சே வர கரெக்டா நம்ம லூமியா இடையில பூந்து, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு சும்மா அடிக்கிறதுக்காக வர, அவ கைய பிடிச்சிக்கிட்டான். பின்னாடி ஜியாங் இருக்கான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சும்மா பிராங்க் பண்ணாத போடான்னு சொல்லிட்டு போறா. அப்ப திரும்ப அவளை பிடிச்சி நிறுத்தி, எனக்கு ஒன்னா பிடிச்சிருக்கு,
உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். இதெல்லாம் பார்க்க முடியாம பாதியிலே ஜியாங் போயிட்டான். ஆனா லூமியா என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா. ஒரு செகண்ட் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டவன் பயங்கரமா சிரிச்சுட்டு பிராங்க் பண்ண மாதிரி அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டான். இவ வெறியாகி பிடிச்சி கீழே வச்சுட்டு நின்னுடா அப்படி சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுறா. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்தா ஜியோங்கோட அப்பா கபோர்டெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு இவ பேக் பண்ணி வச்ச எல்லாத்தையும் அலங்கோலமா போட்டு நீ எப்படி இங்கிருந்து போறேன்னு பாக்கலான் இருக்காரு. இங்க நம்ம லூமியா அவன் என்ன பிராங்க் பண்ணிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சியா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அவன் ரொம்ப நாளாவே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேம்ல வின் பண்ணப்ப கூட அந்த கவிதை உனக்காக தான் எழுதுனா. எனக்கும் சென்னுக்கும் தெரியும், ஆனா சொல்ல வேணாம்னு சொல்லி தடுத்துட்டான், அதனாலதான் சொல்லல. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க இவளுக்கு அவன் மேல சுத்தமா அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. சியாவோட அந்த மார்க் போடுற புக்ல வேக்கு ஃபுல் மார்க் இருக்கு, ஏன் அவனுக்கு ஃபுல் மார்க் இருக்கு அப்ப நீ அவன் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க இல்ல எக்ஸாம்ல நான் பிஸியா இருக்கு அப்படி சொல்லிட்டு மழுப்பிட்டா. பார்த்தா இப்போ கிஃப்டும் கையுமா அவனோட டேட்டிங்க்கு உட்காந்துட்டு இருக்கா. வந்ததோ கன்ஃபெஷன் கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி நான் பாயிண்ட் போட்டதுல நீ தான் ஃபுல் மார்க் வந்திருக்கேன், 2 பேருக்கும் நல்ல மேட்சா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபீலே இல்லாம வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ப்ரப்போஸும் பண்ணிட்டு இருக்காளா. அவன் கண்டுபிடிச்சிட்டான் லவ்ங்கிறது இப்படி மார்க் போட்டு வராது, அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நீ என்ன லவ் பண்ணலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு ஒருத்தர் மேலே லவ் வந்தாதான் அதனோட ஃபீலிங்ஸ் புரியும்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுற மாதிரி பேசிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டும் கிளம்பிட்டான். இந்த பக்கம் ஜியாங்கோ எல்லாரையும் விட்டு போகிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. லவ் ஃபெயிலியர் சோகத்தில் சிச்சே ரொம்ப சோகமா இருக்கேன். என்னடா திரும்ப அழுதியா என்னன்னு கேட்குறா. எனக்கு ஆல்ரெடி பதில் தெரிஞ்சதால அழுக வரல, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறான். அப்போ சரி உன்னோட கஷ்டத்தை சரி பண்ண எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு நைட்டுன்னு கூட பார்க்கல தீம் பார்க்கு கூட்டு வந்துட்டா. அதில் ஹைட்டுக்கு போயிட்டு வரும்ல அந்த கேமில் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுறாங்க. சிச்சி எல்லாம் பயங்கர பீதியில் உட்காந்துட்டு இருக்கான். இப்படி எதுக்கெல்லாம் அவன் பயப்படுவானோ அந்த கேம் எல்லாத்தையும் விளையாட வச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே பாவ பையன் அலறி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்ததும் உன்னோட அந்த மார்க் போடுற புக்கில் எனக்கும் சேர்ந்து 4 பாயிண்ட் போட்டு விடுன்ட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி என்னோட நம்பர் 1 கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே வந்துட்டேன், அவன் என்ன டிக்ளைன் பண்ணிட்டான்னு சொல்ல எதனால வேணான்னு சொன்னான்னு சொல்லிட்டு கேட்குறா. லவ்ங்கிறது பர்ஃபெக்ஷனை பார்த்து வராது, மனசுல இருந்து வரக்கூடியது தான் லவ்னு சொன்னாங்கிறான். அப்ப 2 பேருமே லூசர்ஸா. சரி விடு, லவ்ங்கிறதெல்லாம் சும்மா கிடைச்சிடாது, அதுக்கெல்லாம் பயங்கர லக்கு வேணும். நம்மளாம் அன்லக்கியா இருக்கோம், கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் நீ மனசார லவ் பண்றவன் உனக்கு கிடைப்பான். அன்னைக்கு நீ அவனை மீட் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவ, உண்மையா சந்தோஷப்படுவேன்னு சொல்றான். இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்க்க டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் சூப்பர் மார்க்கெட்ல சிச்சே கரெக்டாக லூமியாவை மீட் பண்ணிட ஐயோ இவன் கண்ணிலேயே சிக்கணுங்கிற மாதிரி இவளோட ஃபீலு. பட் அவன் கை போட்டு நல்லா கேஷுவலாக பேசணும்னு ட்ரை பண்ணுறான். நான் ப்ராங்க் பண்ணதால நீ இவ்வளோ கோவத்தில் இருக்கியா, அதெல்லாம் அப்படியே மறந்துடு, அந்த பேஜை கசக்கி தூக்கி போட்டு புது பேஜ் ஆரம்பிப்போம், லைஃப் லாங் அண்ணனா இருக்க நான் ரெடிங்க. அண்ணனான்னு கேட்குறான். இல்லை தங்கச்சி இருக்க கூட ரெடின்னு சொல்ல சரி நான் உன்னை அண்ணனாவே ஏற்றுக்கிறேன், அண்ணனுக்காக நானே ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வராங்க. அப்போ ஜியாங்க பார்த்ததும் ஒரு நிமிஷம் சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓட என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார்த்து சியாக்குமே கஷ்டமா இருக்கு. இங்க லூமியா ஜியாங் கிட்ட ஓடி வந்து நான் உன்கிட்ட பேசல, கோவமா இருந்தேன், பட் இப்போ அந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. நீ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், நீ அப்ராடுக்கு போய் படிக்கிறது எனக்கு பெருமை தானே. ஸோ நீ அப்ராட் போய் நல்லா படி, நல்ல நிலைமைக்கு வா, அப்புறம் இந்த கயிறு உன்னை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்துன்னு சொல்லி அவ கையால பண்ண கயிறு அவனுக்கு கட்டி விட்டுட்டு இதை தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், குட் பைன்னு சொல்லிட்டு மனசே இல்லாம போறா. இதை கேட்ட ஜியாங்குமே ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த ஸ்கூல் முடிஞ்சதோ ஸ்நாக்ஸும் கையுமா அந்த கடலோரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இனிமேல் நான் தனியாக தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், என்னை படின்னு யாருமே டார்ச்சர் பண்ண போகிறது இல்லை, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட வேணான்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது, ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லி திட்டவும் ஆள் இல்லை, அதனால நான் ஃப்ரீடமாக தானே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜியாங் போகிற வருத்தத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவளோட டப்பா ஓடவும் பின்னாடியும் போய் பார்க்குறேன், அங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, அது ஜியாங்கோட தான். அதை எடுத்து ஓப்பன் பண்ண இந்த பக்கம் வேயோ ஜியாங்கு வந்துட்டு இருக்காங்க. என்னடா உன்னோட சேர்ந்து படிக்கலாம்னு நினச்சா நீ எப்படி அப்ராட் போறியன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். விடுடா நான் போன அப்புறம் எல்லாமே பழகிடும்னு சொல்ல இதே பதில தான் லூமியா கிட்டேயும் சொல்ல போறியான்னு கேட்குறான். அப்போதான் அட்டடியே லேப்டாப் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ஓடி வரான். இங்கே லூமியா அவன் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கா. நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என்னோட சைல்ட்ஹுட் நரகமாக மாறி இருக்கும், நீ தினம் வந்து என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி இவங்க 2 பேரோட சைல்ட்ஹுட் மெமரிஸையும் ஒன்று விடாமல் லைனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே லூமியாவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நான் போனதுக்கு அப்புறமா நீ நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நெக்ஸ்ட் மந்த் நான் அப்ராட் போகிறேன், நான் போயிட்டுனே நீ ஃபீல் பண்ணாத, இங்கே பாரு அழகான சன்செட் கூட இருக்கு அப்படி சொல்லிட்டுலாம் காட்டிட்டு இருக்கா. அதை பார்த்த லூமியாவோ கதறி அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ மட்டும் இப்படி என்னை விட்டுட்டு போனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடாதடான்னு சொல்லிட்டு அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்க ஜியாங் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்ல ஓடி போய் அவனை போட்டு அடி அடிக்கிறா. அவன் அவளை அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்க அழுக மட்டும் நிற்கல.
இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்ல அம்மா கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக ஃபோனை திருடிக்கிட்டு அப்பாவை எதிர்த்து பேசிட்டான். அதனால கடுப்பானவர் அடிக்க வர கரெக்டா லூமியா உள்ள பூந்து அவனை விடுன்னு சொல்லி கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அவனுக்கு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு என் அம்மா சாக்லேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ ஜியாங்கும் லூமியாவை சமாதானப்படுத்துறதுக்காக சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். லூமியாவும் நீ எனக்காக தான் அப்ராட் போகாமல் இருக்கியா? வேணாம், அப்ராடுக்கு போனேன்னா உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, நான் சும்மா கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இங்கிருந்து படிக்கணுங்கிறது என்னோட டெசிஷன் தான், இதுதான் என்னோட ஹாப்பினஸும் கூட, நாங்கள் போகிறனோ இல்லையோ அதை பற்றி அம்மா பெருசாக கவலைப்படல, பட் ஒரு நாள் அவங்கள ஃபேஸ் பண்ணனா ஸ்ட்ராங்காக இருப்பேன், இவ்வளோ நாளில் இப்போ எனக்கு அது ரொம்பவே வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே லூமியாவோட அப்பா காரை கிளீன் பண்ணிட்டு இருக்க ஜியாங் அவனும் ஹெல்ப் பண்ணுறது போல ஜாயின் பண்ணிக்கிட்டு இவன் அப்ராட் போலங்கிற விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லி லூமியாவோட அப்பா இவனுக்காக செலவு பண்ண எல்லாத்தையுமே டேட் முதற்கொண்டு போட்டு நோட் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்தாப்பா அப்படியே அது எல்லாம் கிழிச்சு போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன நின்றுட்டு இருக்கவா க்ளீன் பண்ணலான்னு சொல்லி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவரே சமைச்சு 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது கரெக்டாக அம்மாட்டிருந்து கால் தாத்தா இறந்து போயிட்டாருன்னு. கட் பண்ணா எல்லாரும் தாத்தாவோட ஊருக்கு வந்துட்டாங்க. அவருக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அம்மா ஒத்தால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக. இன்னுமே அப்பா மேலே இருந்து அவங்களுக்கு கோவமும் குறையல. இதை பார்த்த லூமியா ரொம்ப சோகத்தோட ஆத்தோரத்தில் உட்காந்துட்டு தாத்தாவோட இவ ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கம் அப்பாவும் என்னதான் அவாய்ட் பண்ணாலும் விடலை. திரும்பவும் அம்மா கிட்ட இனிமேல் நீ ரெஸ்டடு, வேலையோ பணமோ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், இது என்னோட தப்பு தான், இத்தனை வருஷமா நீயும் லூமியாவும் என்னோட சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனிமேல் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. அவ்வளோதான், அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. இது லூமியாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் ஜியாங்கோட வீட்டுக்கு அவனோட அம்மா வந்திருக்காங்க. உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல நான் வரலன்னு சொல்கிறான். இந்த மனுஷனோட இருந்தனா நீயும் குட்டிச்சுவரா தான் போவேன், பார்த்தல நான் எப்படி விட்டுட்டு போனோ அப்படிதான் இந்த வீடு முதற்கொண்டு இருக்கு, இங்கிருந்தா உன்னோட லைஃப் தான் நாசமாக போகும், என்னை பார்த்தல அங்கே போய் நான் எப்படி மாறிட்டேன்னு, ஸோ நீயும் வந்துரு, இதுதான் உனக்கு நல்லதுன்னு கூப்பிட ஜியாங் நான் வரலன்னு ஒரே வார்த்தை தான். அப்புறம் அவங்க அம்மாவோட வாட்சை எடுத்து காமிச்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போகும்போது இந்த வாட்சை கொடுத்துட்டு போனீங்க, அப்பத்துலேருந்தே இந்த வாட்ச் உடம்பு போயிடுச்சு, பட் இப்போ அது முக்கியம் இல்லை, ஏன்னா இந்த வாட்சால திரும்பவும் ஓட முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டேயே திருப்பி கொடுக்க அவங்க எமோஷனல் ஆயிட்டாங்க. உனக்காக இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச காசு இதில் இருக்கு, உனக்கு ஒரு வாய்ப்பு எப்பவுமே இருக்கும், நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்பவுமே மறக்க மாட்டேன்னு கொடுக்க அவன் வாங்கல. ஸோ அதை டேபிள்லேயே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி வெளியே வரும்போது கரெக்டாக அப்பா நல்லா குடிச்சிக்கிட்டு வராரு. நீ என்னடி இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்ததும் அவங்கள பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட, அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுட ஜியாங் தான் ஓடி தூக்குறான். இப்படியே உன் காலை ஃபுல்லாக அந்த ஆளை தூக்கி விட்டுக்கிட்டே இருந்து அம்மா கோவத்தில் பேச அதுக்கு ஜியாங் மா உங்களோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னு கேட்குறான். அப்ராட்லன்னு சொல்ல இதுதான் என்னோட ஃபேமிலி, நான் இங்கே தானே இருக்கணும்ட்டான். கரெக்டாக லூமியோட ஃபேமிலியும் வர இவங்க அப்பாவை கஷ்டப்பட்டு தூக்கி கைத்தாங்களாம் உள்ளேயே கூட்டிகிட்டு போகிறான். தென் இப்போ நம்ம லூமியாவும் உங்கள் அம்மா வந்தாங்களே நீ அவங்களோட போகலையான்னு கேட்க சின்ன வயசாக இருக்கும்போது என்னை எப்படி அவங்க விட்டுட்டு போனாங்களோ அது போலவே இன்றைக்கும் விட்டுட்டு போயிட்டாங்க, பட் இந்த டைம் போனா போகட்டுங்கிற அளவுக்கு என்னோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல லூமியா அவன் தோள் மேலே செஞ்சுக்கிட்டு நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பலங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை உன்னை மீட் பண்ணதே என்னோட ஒரு பெரிய லக்கு தான் சொல்கிறான். இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது, குடிக்கல. லூமியாவோட அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு லாஸ்ட் டைம் அடிச்சிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்க உனக்குமே பயங்கரமாக அடி விழுந்துருச்சல, சே நான் தான் அப்பா ஓவர அடிச்சிட்டுன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சென்னும் சிச்சேவும் சியாவை பார்த்ததும் எங்கே போக பார்க்குறேன் வா வா சேர்ந்து விளாட்லான்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதில் நானே உனக்கு சொல்லித்தரேன்னு அவளை பிடிச்சி நிறுத்தி க்ளோஸில் அவளுக்கு இப்படி சொல்லி தந்ததும் இவளுக்கு சிச்சே மேல உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொல்லித்தரதெல்லாம் இவளால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இருந்தாலும் தூக்கி போட அது கூடைக்குள்ளே போய் விழுகாம உருண்டோடி ஜியாங்கோட அப்பா கால் கிட்ட போயிடுச்சு. அங்கிள் அந்த பாலை கொஞ்சம் தூக்கி போடுங்களேன்னு சொல்லி கேட்க எது அங்கிளா நம்மளை பார்த்தா அவங்களுக்கு அப்படியாடா தெரியுதுன்னு சொல்லிட்டு லூமியாவோட கிளாஸ்மேட் தானே நீங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு லூமியாவோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் இதான் ஜியாங்கோட அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அந்த படிப்பிஸ்ட் பையனோட அப்பாவா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் வாடா ஒரு மேட்ச் வச்சுப்போம், நீங்க ஒரு டீம் நாங்க ஒரு டீம்னு சொல்லிட்டு யூத்துக்கும் ஓல்டுக்கும் போட்டி நடக்குது. வாடா வெள்ளை சட்டை உனக்கு இருக்குன்னு சொல்லி நீ தானே அப்படி பார்த்த என்னன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு கோல் போட்டு இருக்காரு. விழுந்ததுல அவனுக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ அம்மான்னு சொல்லி நோண்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். வா இன்னொரு மேட்ச் போடுவோன்னு சொல்லி கூப்பிட எதுக்கு அடிப்பட்ட காலை உடச்சி எடுக்கவா, வேணப்ப சாமி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நழுவிட்டாங்க.
அவங்க போன உடனே ஒருத்தர் இடுப்பு பிடிக்க ஒருத்தர் காலை பிடிக்கன்னு அவங்கவுங்க வலி வேதனை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜியாங்கோட அப்பாவும் ஜியாங் என்னோட இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கான். இத்தனை வருஷம் நான் அவனுக்கு எதுவுமே பண்ணல அப்பாவா, இனிமேல் ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்க போறேன், ஒரு டீசெண்டான வேலைக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச அப்பாவா மாற போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த பக்கம் சிச்சேவை கைத்தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னத்தடா திங்கிற இத்தனை கணக்குன்னு சொல்லிச்சுன்னு சொல்ல, ஏன் அவன் வெயிட்டே இல்லைன்னு நம்ம சியா சப்போர்ட்டிவா பேசுறா. சொல்லுவோமா சொல்லுவேன், முக்காவாசி வெயிட்டை என் மேல தாங்கிட்டு வந்துட்டு இருக்கான், உன்கிட்ட வெறும் கை தானே இருக்கு, தூக்குறவனுக்கு தான் வழி தெரியும்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியாங் சாப்பாடு வாங்கிட்டு வர கரெக்டா லூமியோட அம்மா பார்த்துட்டு, அடடே ஜியாங் நல்லா இருக்கியா, என்ன கையில சாப்பாடு வச்சிருக்கவா, ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா உள்ள ஆல்ரெடி லூமியோட அப்பா ஜியாங்கோட அப்பாவை கூப்பிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார வச்சிருக்காரு. ஜியாங் அவன் அப்பாட்ட எதுவுமே பேசல, உட்காருப்பான்னு சொன்னதும் உட்காந்துட்டான். ஆனா லூமியோட அம்மா இந்த ஜியாங் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான். ஒரு நல்ல அப்பா அம்மானா அவங்க தானே பாத்துக்கணும், இப்படியெல்லாம் கடையில சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஜியாங்கோட அப்பாவுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி பேசிட்டாங்க. அவர் இப்ப திருந்திட்டாரு, இருந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளோ கில்ட்டி இருக்கு. சாப்பிட்றதுக்காக குனிஞ்சவர் அதே பொசிஷன்ல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஜியாங்குமே ஏத்துக்கிட்டான். அப்படியே ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஜியாங் லூமியா விட பெரிய பையன், ஸோ அவன் 12th எழுதி முடிச்சிட்டான். அவன் தான் டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லயே அவனை அப்படியே வாழ்த்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ள வரேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. அடுத்து என்ன காலேஜுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்தா ஜியாங்கோட அப்பா ஃபார்ம் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு, என்னப்பா எந்த காலேஜ்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டியோன்னு சொல்லி முழுசா அப்பாவா மாறின நம்ம ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. சரி என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்னு சொல்றான். என்னப்பா இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நல்லா ஃபேமஸா இருக்க படிப்பு எடுத்து படி, அப்படி இல்லைன்னா அப்புறம் பாரு என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும்னு சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆகாது, பாருங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரான். எப்படியோ அப்பனும் மகனும் ஒரு நல்ல பாண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் டாய்ஃபே ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகணுமேன்னு சொல்லி மொத்த ஸ்கூலுக்கும் அப்படியே ஒரு பாய் சொல்ல கீழே தான் சென்னை நின்றுட்டு இருக்கான். அடிடே சீனியர் அக்கா எனக்கு பாய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், நல்லா வருத்தப்படாதீங்க, எப்ப வேணா பேசலாம்னு சொல்லிட்டு வாண்டடா இவன் நம்பர்ல எழுதி கொடுத்துட்டு இருக்கான். டே எப்படா நான் உனக்கு டாட்டா சொன்னேன், மொத்த ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போறமேன்னு சோகத்துல மொத்த ஸ்கூலுக்கும் சொன்னேன்னு சொல்ல அப்பவே இவனுக்கு கஷ்டமா போயிடுச்சு. ரன்னிங்ல கூட நீங்க எனக்கு சியர்லாம் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க நான் பண்ணனா அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. அவ்வளவுதான், சரிங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கிளம்பிட. பார்த்தா போகும்போது டாய்ஃபை இவனை திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டு போறா. இந்த பக்கம் ஜியாங் சிட்டியில் உள்ள ஒரு காலேஜுக்கு போய் படிக்க போறான். அதனால அவனோட மொத்த நோட்ஸையும் கொண்டு வந்து லூமியா கிட்ட கொடுக்க, அட்டேங்கப்பா இத்தனை நோட்ஸா, இதெல்லாம் வித்தா எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இவ அதுக்கு கணக்கு போடுறா. என்ன நீ விற்க போறேன்னு கேட்டதும் சச்ச சும்மா சொன்னப்பாங்கிறா. லூமியா உன்னை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, கஷ்டப்படாம போயிட்டு வாங்குறா, ரொம்ப நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போற ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இதுல எதுக்கு வருத்தப்படுற, காலேஜுக்கு தானே போறேன், நீ அங்க போனதும் நானும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அங்கேயே வந்துடுவேன், ஆனா காலேஜ்ல போய் யாராச்சும் உன்னை புள்ளி பண்ணாங்கன்னு வச்சுக்கோவேன் என்கிட்ட சொல்லு, நான் அவங்களுக்கு டீச் பண்ணிடுவேன்னு சொல்லி அவன் ஃபோனை வாங்கி இவளோட போட்டோவை கேஸ்குள்ள போட்டு கொடுக்குறா. தென் நம்ம ஜியாங்கோ காலேஜுக்கு புறப்பட்டான். தென் அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்ல லூமியா பேய் படத்தை பார்த்துட்டு நாங்கெல்லாம் வர மாட்டேன் ஜியாங் கூட தான் சேர்ந்து தூங்க எனக்கு பயமா இருக்குங்கிறா. அடி வந்து தோறன்னு சொல்லி அம்மா எழுத்துட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. பார்த்தா காலிங் பெல் சவுண்டு. ஹீரோவும் ஆண்டி எனக்கும் பயமா இருக்கு நான் லூமியாவோடவே சேர்ந்து தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். இதை கேட்டதும் வா ஜியாங் இங்க வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரே சந்தோஷம் தான். தென் இப்போ அப்படியே கட் பண்ண இவங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 100 நாள்ல வரப்போகுது. நல்லா படிக்கணும்னு சார் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். லூமியா பார்த்துட்டு சியாவோட சேர்ந்து நல்லா படிச்சிருந்துப்பான்னதும் உடனே சிச்சை எழுந்து ஆமா படிக்கணும்னு இருக்கான். என்னது முன்னாடி எல்லாம் படிப்பு கண்டு ஓடுவேன், இப்ப படிக்கிறதுக்காக பறக்குறியன்னு கேட்க, ஃபியூச்சர்ல பேஸ்கெட் பால் விளையாட முடியும், ஆனா படிப்புங்கிறது இப்பதானே படிக்க முடியும், ஸோ படிப்பு தானே முக்கியம்னு இருக்கான். அடுத்து சியா லைப்ரரியில் உட்காந்து 3 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சிச்சையை மட்டும் வச்ச கண்ணு வாங்காம சியாவையே பார்த்துட்டு இருக்கான். இதை நம்ம லூமியாவுமே நோட் பண்ணிட்டான். நடத்துன்னு சொல்லிட்டு லுக்கு விட்டுட்டு இருக்கேன். இங்க பார்த்துட்டு இருக்க சிச்சைக்கோ சியா கண்ணை பார்த்துருப்பியா கையெல்லாம் தொட்டிருப்பியான்னு சொல்லி அவ கொடுத்த லவ் அட்வைஸ் தான் உள்ள ஓடிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா ஜியாங் வீடியோ காலை போட்டு இவ எந்த அளவுக்கு எக்ஸாம்க்கு ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓரளவு தான். அடுத்து சியா லூமியாவுக்கு ஒரு கடையில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. கரெக்டா சிச்சையும் வருவானா. இதுல சியா பக்கத்துல போய் உட்காந்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஒரு பையனுக்கு லவ் வந்தா அந்த பொண்ணு பக்கத்துல தான் வந்து உட்காருவான்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த லவ் ரூல்ஸ் எல்லாம் உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுல அவ குடிச்சிட்டு வச்ச ட்ரிங்க் எல்லாம் அவ எடுத்து குடிச்சிட்டு சியா இது எங்க வாங்கினா இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாம் நோட் பண்ண சியா ஐயோ ரூட் வேற எங்கேயோ போகுதேன்னு சொல்லிட்டு நான் போறப்பா அப்படி சொல்லிட்டு நழுவ பார்த்தா ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழ ஒருத்தர் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முடியல ஓடியே போயிட்டா சியா. இத லூமியாவும் சென்னுமே கவனிச்சுட்டாங்க. அடுத்த வீட்டில் என்னம்மா ஜியாங்கோட காலேஜுக்கு போய் அவனை பார்த்துட்டு வருவோமான்னு அப்பா கூப்பிட, இல்லப்பா எனக்கு நிறைய படிக்கிறது இருக்குன்னு சொல்லிடுவாளாம். பாத்தீங்களா புள்ள எல்லாம் படிப்புல இன்ட்ரெஸ்டா இருக்கு, நீங்க தான் ஊர் சுத்த கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிஜேக்கோ அவனுக்கான ஃபீலிங்ஸே அவனுக்கு புரியல.
சென்னை என்னடா சியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சியான்னு சொல்லி கேட்க எனக்கே அது தெரிலடாங்கிற மாதிரி தான் பதில் சொல்கிறான். இந்த பக்கம் வேயும் ஜியாங்கும் ஒரே காலேஜில் தான் படிப்பாங்க போல. லூமியா கிட்ட இருந்து ஒரு வாரமா கால் வரல, ஒரே கவலை. அவகிட்ட இருந்து இப்போ கால் வந்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்பவும் பேசுறது அட்வைஸ் எல்லாம் போட்டு இவனோட லவ்வை அப்படியே கன்ஃபஸ் பண்றது போல கால்குலேஷன்லாம் போட்டு சொல்றான். ப்ளஸ் பண்ண மைனஸ் பண்ண மல்டிபிள் பிளான் நல்லா சொல்ல அவளுக்கு ஒண்ணுமே விளங்கல. கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லேன்டா அப்படின்ட்டு இருக்கா. இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. கம்பெனி வைன்னு சொல்லிட்டு வச்சுட. வே பார்த்துட்டு ஜியாங் நீ சொல்ற இந்த கால்குலேஷன் எல்லாம் லூமியாக்கு சத்தியமா சுட்டு போட்டாலும் வராது. நீ சொல்ல வரதெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு இருக்கான். இந்த பக்கம் சியாவை காட்டுறாங்க. அந்த பேஸ்கெட் பால் கோர்ட் கிட்ட வந்ததும் இவளுக்கு சிச்சை சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே போக அதுக்கப்புறமா பின்னாடியே சிச்சை வரான். இந்த பக்கம் நம்ம லூமியா கன்றாவே எக்ஸாம் எழுதுற மாதிரி கனவெல்லாம் வந்து பயமுறுத்திட்டு இருக்க. நடுஜாமன் கூட பார்க்கல, மொட்டை மாடியில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா புதுசா ஒரு சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு ஜியாங்கோட அப்பா வந்து என்னம்மா படிச்சுட்டு இருக்கியா, இப்படி எல்லாம் படிச்சா மண்டையில் ஏறாது, எப்படி படிக்கணும்னாலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அவரு குடிச்சிட்டு இருக்காரு. என்ன அங்கிள் ஜியாங் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கலாம் குடிக்க மாட்டேன்னு, திரும்ப குடிச்சிங்க அவன்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்கன்ட்டு இருக்கா. ஆமா ஜியாங் உனக்கு கால் பண்றானா, நீ அதானே கூப்பிட்டுட்டு இருக்க பாரு, அவன் அங்க போனதும் ஆளே மாறி போயிட்டான்னு சொல்லிட்டு பையனோட பேசணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஏக்கமாயிடுச்சு. இங்க லூமியாவோ எத்தனை தான் படிக்கிறது, எத்தனை தான் மடியில் எத்துறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. அடுத்து ஜியாங்கோட அப்பா ஜியாங்க பார்க்கணும்னு முடிவே பண்ணிட்டாரு. அதுக்காக லூமியா படிச்சு எழச்சு போயிட்டா. கண்ணெல்லாம் கருவலையம் ஆயிடுச்சு. சாப்பிடாம கொள்ளாம அப்படி படிச்சுட்டு இருக்கா. இப்படியே போச்சுன்னா எக்ஸாம் எழுத மாட்டா, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுங்கிற அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. படிச்சு டயர்ட்ல லூமியா அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். அவளை பார்க்கறதுக்காக ஜியாங்கும் வந்துட்டான். பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவளுக்கு வேத்து பூத்து கிடக்கு. ஸோ அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே விசிறி விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜியாங் நீ வந்துட்டியான்னு ஹீரோயின் ஒரே சந்தோஷப்பட உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கா. அவளும் படிச்சுக்கிட்டும் இருக்கா. அடுத்து எல்லாரும் ஒன்னா வீட்டில் டின்னர் சாப்பிட லூமியா சும்மா பயங்கரமா வெளுத்து கட்டிட்டு இருக்கா. என்னப்பா லூமியா சாப்பிடாம இழைச்சு போயிட்டான்னு சொன்னீங்க, கண்ணெல்லாம் கருவாளையும் நல்லா சொன்னீங்களே, இன்னும் 2 சுத்தி எச்சான மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி கேட்க லூமியாவோட அப்பா பார்த்துட்டு லூமியா நீ இப்படியே சாப்பிட்டேன்னா கண்ணெல்லாம் பண்ணு மாதிரி வீங்கி போயிடும் பார்த்துக்கன்னு ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லூமியாக்கு ஜியாங் அவன் படிக்கும்போது யூஸ் பண்ண பவுச்சை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து போய் யூஸ் பண்ண பவுச்சு. அப்போ நானும் நல்லா படிச்சிருவேன் போன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போனல, புது இடம், யாருன்னே தெரியாத இடம், அப்போ நீ யாராச்சும் ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படி சொல்லிட்டு கேட்க சேச்சே இல்லையன்ட்டான். அட போட எறும்பு மாடின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், புது இடம் இல்லையா, ஸோ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நீயும் அதே காலேஜில் வந்து சேர்ந்துக்கணும், உனக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல கண்டிப்பாக நானும் நல்லா படிப்பேங்கிறேன். அதுக்கப்புறம் அப்பா உள்ள படிச்சு நல்லா பயங்கரமாலாம் மார்க் வாங்கிடணும்னு சொல்லிட்டு இவளுக்கு மேல ஆர்வத்துல இவரு தான் நிறைய ஷெட்யூல் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அடுத்து நைட் அம்மாவோட ரவுண்டு, அதை எடுத்தே இது எடுத்தியா மறக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் மேல கொஸ்டின். ஏன்னா இது பிள்ளையோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால தான் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக நைட்டு தூங்காம கொள்ளாம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நோட்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா அம்மா வந்து என்னங்க இவ்வளோ ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த லூமியாவுக்கு சுத்தமா பொறுப்பே இல்லைன்னு சொல்லி லூமியாவோட பவுச்சுக்கு பதிலா ஜியாங் கொடுத்த பவுச்சை அவளோட பேக்குள்ள போட்டு விட்டாங்க. அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போக லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லி பதட்டமா இருந்தா அப்பாவுக்கு லூஸ் மோஷன். தூங்காம வெறும் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கு. அது வேலையை காட்டிடுச்சு. அதனால ஜியாங் பரவாயில்ல அங்கிள் நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க, எங்க அப்பாவை கார் ஓட்ட சொல்லி நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட சரின்னு சொல்லி லூமியாவும் இதோ நான் பவுச்சை எடுத்துட்டு வந்துடுறேன்னு உள்ள போக அதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்க காரை எடுத்துட்டு கிளம்பிட பார்த்தா லூமியாவோட பவுச்சு வீட்டில் தான் இருக்கு. முதலாளாக வந்து நின்னாச்சு. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக நிற்க, இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாம் அவளோட நின்றுட்டு இருக்காங்க. சாரும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ள போங்கன்னு சொல்றாரு. பார்த்தா பர்ஸ் மாறிடுச்சு. அவ கையில இருக்கிறது ஜியாங்கோட ஹால் டிக்கெட். அவ்வளவுதான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இதை பார்த்தா அம்மா அவ்வளவுதான் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்மளே போயிடலான்னு சொல்லிட்டு அப்பா அவங்கள கூப்பிட்டு போயிட லூமியா ஜியாங் கால் பண்ணி சொல்றா இன்னும் 1/2 hour இருக்கு, அதுக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா பூட்டி கிடக்கு. அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அப்புறம் சாவி இருக்க இடம் தெரிஞ்சு எடுத்து ஓப்பன் பண்ணி டாக்ஸியை பிடிச்சி வர்றதுக்குள்ள இங்க டைம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு டிராஃபிக்ல வேற மாட்டிக்கிட்டான். குறுக்கு வழியில பூந்து சைக்கிள் எடுத்துட்டு கடைசியில வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எங்க லூமியா உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. பெல் அடிக்கும் போது கரெக்டா ஜியாங் கொண்டு வந்து கொடுக்க சந்தோஷத்துல ஓடி போய் அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை நேரம் என்ன கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பேன்னு இவன் கேட்க அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட்டை காட்டிட்டு உள்ள ஓடுற எக்ஸாம் எழுத
இப்போ கட் பண்ணா ரிசல்ட் டேவே வந்துருச்சு. அம்மாவும் அப்பாவும் ஒரே பதட்டம் தான், எப்படி மார்க் வாங்க போறோம்னு சொல்லிட்டு. டைம் ஆனதும் நம்பரை போட்டு செக் பண்றாங்க. இப்போ மார்க்கை சொல்றதுக்காக அவகிட்ட வரேன். வேணாம் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு, என்ன ஒரு 550 வாங்கியிருப்பேனா? இல்லை 540, 530. போச்சுப்போ, உன்னோட காலேஜில் என்ன சேர்த்திக்கவே மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 570 வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக உன்னை எங்கள் காலேஜில் சேர்த்திப்பாங்கன்னு சொல்ல பயங்கர சந்தோஷத்தில் அவன் மேலே ஏறி தொத்திக்கிட்டு, நானும் உன்னோட சேர்ந்து காலேஜ் வருவேன்னு சொல்லிட்டு அவளால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் வாங்குறதுக்காக பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நம்ம கேங்கில் சிச்சேவை மட்டும் கூப்பிடாம இவங்க மட்டும் வளைச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா. என்ன ஒரு வார்த்தை கூப்பிடாம இவங்க மட்டும் எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூப்பிட்ற வரைக்கும் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஈகோவில் உட்காந்துட்டு இருக்கான் சிச்சே. நீ வாடா மச்சான், நம்ம 2 பேரும் எடுப்போம்னு சொல்லி சின்ன அவனையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து வாசியா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி லூமியாவும் சென்னும் சேர்ந்து பிளான் பண்ணி 3 பேராக சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது சென்னு அவங்க 2 பேரையும் ஜோடி செய்து வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, நம்மளும் சேர்ந்து எடுப்போம்னு சொல்லிட்டு சார் ஆசையா வந்தா, இந்தாங்க சார் எங்கள் 4 பேரும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவரையே ஃபோட்டோகிராஃபர் ஆக்கி விட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க சார், நீங்கள் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது, நம்ம ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது மேக்ஸ் டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்ட்டாங்க. ஆட போப்பா, ஒருத்தரோடைய ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. சரி கடைசியாக கிளாஸை பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வர பசங்கள்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 3 வருஷமாக இவர் தான் கிளாஸ் டீச்சராக இருந்திருக்காரு. ஸோ அப்படியே எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. லூமியாவும் சென்னுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டோம் சார் நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் அப்படியே ஜாலியாக வெளியே வந்திருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிடிச்ச இடத்துக்கு போகிறேன்னு ஆளுக்கு ஒரு ஆசையை சொல்லிட்டு வந்தா டாய்ஃபை என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் நல்ல பொண்ணு தான், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு லூமியா சொல்ல ஆளுக்காள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து நடந்த விஷயத்தையெல்லாம் பேசிக்கிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பாவும் கேம்பிளிங் விளையாடுறதுக்காக சேரு டேபிள் நல்லா வாங்கி போட்டிருப்பார்ல, அதையெல்லாம் விற்று நல்ல ஒரு காசாக்கி ஏதாச்சும் ஒரு கடை போடலாம் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு. அப்புறம் அவன் சாப்பிட்றதுக்காக ஒரு சூப் போட்டு கொடுக்க, பா சூப் சூப்பராக இருக்குது, பேசாமல் நீங்கள் சூப் கடையே போட்டுருங்களேன்னு சொல்ல அப்படிங்கிறேன். சரி கடைக்கு என்ன பேர் வைப்போன்னு சொல்லி கேட்க ஜியாங்கும் ஜியாங் ஸ்வீட் சூப்னு வச்சிருங்கன்னு சொல்ல, அடேங்கப்போ சூப்பராக இருக்கே பேருன்னு சொல்லி அதே பேரில் கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜியாங்கு உன் கடையில் பேரே ஆரம்பிச்சாச்சு, மஜா தான் போன்னு சொல்லி லூமியா பேசிகிட்டு இருக்கேன். என்னடா பிள்ளைய வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன், வாமா நீ உள்ள சாப்பிடுவோன்னு கூப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லூமியாவோட அம்மா, இந்த லூமியா ஜியாங்கோடவே சுற்றிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஒன்றா தானே வளர்ந்துருக்காங்க, அவங்க லைஃப்பை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா ஜியாங்கையும் லூமியாவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக லூமியாவோட செப்பல் அருந்து போயிட, இரு நான் போய் புது செப்பல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜியாங் போக பார்க்குறான். போடா இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், ஒழுங்கா பிள்ளைய தூக்கிட்டு போன்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. சரிவா எங்கள் அப்பா சொல்லிட்டாரு இனி விட மாட்டாருன்னு சொல்லி அவளை உப்பு மூட்டையும் தூக்கிட்டு போகிறான். நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கணான்னு கேட்க, நீ எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நான் தூக்குவேன்னு சொல்கிறான். அப்போ சரி இன்னைக்கு நைட் நான் நிறைய சாப்பிடுவேன்ப்பான்ட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ வீட்டில் அம்மா இப்படி இவங்களை பார்த்ததும் செப்பல் தானே இருந்திருக்கு, காலை ஒடிச்சு போயிருக்கு, எதுக்கு அவளை தூக்கிட்டு வருன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரித்து விட்டுருக்காங்க. தெனிப்போ ஜியாங் சரி அம்மா கிட்ட நேராகவே சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து, ஆண்டி எனக்கு லூமியாவை பிடிச்சிருக்கு, நிஜமாவே நான் அவளை லவ் பண்ணுறேங்கிறான். அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, லூமியாவை கல்யாணம் பண்ண போகிறவன் நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறவனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் கனவு கண்டு வச்சுருக்கேன்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் கவலையப்படாதீங்க, நானும் ஒரு நல்ல வேலைக்கு போவேன், லூமியாவை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு புரியிற மாதிரி சொல்கிறான். அடுத்து லூமியாவோட அம்மா புதுசாக லூமியா கூட படுத்துத்தூங்களான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது லூமியாவுக்குமே ஜியாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ பொண்ணோட சந்தோஷத்துக்காக ஜியாங்க ஏற்றுக்கலான்னு சொல்லி முடிவும் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஜியாங் லூமியாவோட நோ ரிலேஷன்ஷிப்னு போட்ட கான்ட்ராக்டை எப்படிரா கேன்சல் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வேயோட சேர்ந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்க. டே படிப்பிஸ்ட் மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணா அவளுக்குலாம் புரியாதுடா, லவ்வோட எமோஷனலோட பேசு அப்பதான் அவளுக்கு புரியும்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்றதுக்காக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அடுத்து இப்போ லூமியா கிட்ட வந்து கிராஜுவேஷன் ட்ரிப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வச்சு ப்ரொப்போஸ் பண்ணிடுவோங்கிற ஐடியாவில் போல அவளை வெளியே கூப்பிட்டு வந்தா. அங்க சிச்சே சியா சென்னு 3 பேரும் இருப்பாங்களாம். பத்தாதுக்கு வேற இவன் கன்ஃபஸ் பண்ணுறது பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான். ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பால்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிப்பி எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு கிடைக்கும்போது லூமியாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்துட்டான். அப்போது ஜியாங் அவளோட கையை பிடிச்சி நமக்கு முடியெல்லாம் நினச்சி தோல்லாம் சுருங்கி போனாலும் ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லி சூப்பராக ப்ரப்போஸ் பண்ண அதுக்கு நம்ம லூமியாவுமே ஓகே சொல்லிட்டா. ஓல்டு ஜியாங்
ஓல்டு லூமியா ஆனாலும் நம்ம ஒன்றாவே தான் இருக்கணும்னு சொல்ல இதுதான் நம்மளோட புது கான்ட்ராக்ட்னு ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் கடையில் பொருள் வாங்குறதுக்காக சியாவும் சிச்சேவும் வந்திருக்காங்க. அப்போ வேணும்னே சிச்சே அவளை பயம் காட்டி ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருக்கான். அந்த பயத்தில் கையில் உள்ள நோட்டை கீழே போட்டுற அது ஸ்கூல் படிக்கும்போது அவள் மார்க் போட்டு வச்சிருப்பாள்ல அந்த நோட் புக் தான். அதை பிடுங்கிக்கிட்டு ஓட கொண்டாடான்னு இவன் துரத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதில் இவனோட ராக்கெட்டை ஓட்ட வச்சு இவனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு வச்சிருக்கா சியா. அதை பார்த்து சிச்சே என்ன நீ எனக்கு ஃபுல் மார்க் போட்டு வச்சிருக்கியே, அதில் ஃபுல் மார்க் இருந்தா நீ கன்ஃபியூஸ் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ எல்லாம் அதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கப்போன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. இவங்க 2 பேருக்கும் லவ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஆளுக்காளு ஜோடி ஆகிட பாவம் வேயும் சென்னு மட்டும் சிங்கிளா இருக்கிறதால உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்துட என்னடா இப்போ போன நீங்க வந்துட்டீங்க, அவங்க 2 பேரை காணுமேன்னு சொல்லி கேட்க வே சிரிச்சுக்கிட்டே அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு தான் வருவாங்கங்கிறான். கரெக்டாக இவங்க 2 பேரும் வந்துட 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தாப்பெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களோட ஸ்கூலு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, காமிக் ஷாப்பு, அப்புறம் டீ கடைன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஒன்றா சந்தோஷமா இருந்தாங்களோ அதையெல்லாம் காட்டுறாங்க. தென் இப்போ நம்ம லூமியா கடலோரத்தில் தனியாக நின்றுக்கிட்டு நல்லா வாய்க்கிலேயே கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணா. இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஒரு விஷ் கூட பண்ணலையேன்னு சோகமா நிற்க ஜியாங் கேக்கோட வந்து ஹாப்பி பர்த்டே சொல்ல இவளோட கோவெல்லாம் பறந்து போயிடுச்சு. கரெக்டாக ஸ்னோவும் பொழிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்து எப்படி சந்தோஷமாக இருந்தாங்களோ அப்படியே அதே சந்தோஷத்தோட ஒன்றா கடைசி வரைக்கும் வாழ போகிறாங்க. ஸோ இப்படியே இந்த ட்ராமாவும் முடியுது. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு க்யூட்டான ஹார்ட் வார்மிங்கான ஒரு நல்ல ஸ்கூல் ட்ராமா. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் ஒரு கிஸ் சீன் கூட இல்லைங்கிறதுக்கான காரணம் நம்ம ஹீரோயினோட ஏஜாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் 19 ஆகுது. அப்படி பார்த்தா இது 2021 வந்த ட்ராமா. அப்போது 15 16 தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சீன் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது இல்லைனா என்ன கதை நல்லா இருந்தது இல்லையா? சிச்சே, சென், சியா, லூமியா இவங்களோட காம்போ சூப்பராக இருந்தது இல்லையா? நானும் இந்த ட்ராமாவை போடணும்னு 1 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியோ இப்போ போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே வேற ஒரு ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.